மிக வெற்றிகரமாக 13 நாட்களை கடந்து உலக சாதனை நிகழ்ச்சிக்காக மிக வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்மளோடு இப்போ அடுத்த அரை மணி நேரம் நம்மளோடு இணைய போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உழைப்பும் உண்மையும் நேர்மையும் கடமையும் கண்ணியமுமாக நிறைந்த ஒரு உன்னதமான ஒரு நிறுவனம். உழைப்பால் மட்டுமே உயர முடியும் என்கிற நம்பிக்கை சிந்தனையை நம்மளோடு நாளும் விதைத்துக் கொண்டிருக்கிற நல்ல நிறுவனம். 1926ஆம் ஆண்டு பேஸ் நரசூர்ஸ் காபி என்கிற அந்த தாரக மந்திரத்தை தன்னோடு மக்களுக்கு மக்களாக விதைத்தவர். சிறுதானியங்களில் கூழாகவும் கஞ்சியாகவும் குடித்துக் கொண்டிருந்த நாவுக்கெல்லாம் ஒரு நர்த்தன தாண்டவம் புரிய வேண்டும் என்பதற்காக அந்த நரசூர்ஸ் என்கிற அந்த 4 எழுத்து மந்திரத்தை மக்களின் 4 நரம்புகளில் ஊறச் செய்தது. அந்த சிந்தனையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்று கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற நெருங்கிக் கொண்டிருக்கிற 100ஆவது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். எந்த இடத்திலும் தொய்வில்லாது உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிறுவனம். 5 தலைமுறையாக இது 5வது தலைமுறை என்று ஏறக்குறைய சொல்லலாம். அந்த ஆண்டில் நிறைவுரையாக நம்மளுடைய வெற்றி நடைக்கு ஒரு உன்னத உழைப்பாகவும் ஒரு நிறுவனமாக வளர முடியுமா என்று கேட்டால் வளர முடியும் என்பதை பல்வேறு தருணங்களில் பல்வேறு உழைப்புகளில் பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா என்று உலக நாடுகள் முழுவதற்கும் தன்னுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய தளத்தையும் கொண்டு சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது அவருடைய உழைப்பு மட்டுமே. உழைப்பால் உயர்வதற்கு நம்பிக்கை என்பது மட்டுமே போதும். அந்த நம்பிக்கையும் நாணயமும் நம்மளிடத்தில் இருந்தால் உயர முடியும் என்பதற்கு இந்த நிறுவனம் ஒரு சாட்சி. அது எந்த நிறுவனம் என்றால் நம்மளுடைய நரசூர்ஸ் காபி நிறுவனம் மட்டுமே. அந்த நரசூர்ஸ் காபி நிறுவனத்தினுடைய இயக்குநராக 2012ஆம் ஆண்டு முதல் நம்மளோட பொறுப்பேற்றிருக்கிற சுர்தீப் சா அவர்கள்தான் நம்மளோடு அடுத்து இணைய போகிறார். இணைவது மட்டுமல்ல, நல்ல உள்ளமாகவும் நல்ல நம்பிக்கை விதையை நாளும் விதைப்பதாகவும் இருக்கிறார். இளவலாக இருந்தாலும் கூட நம்மளுடைய உழைப்பு மட்டுமே மனிதர ஆக்கமாகும் என்கிற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சிக்கு மிக 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 முக்கியமாக காரணமாக இருப்பவர், நம்மளுடைய மெயின் ஸ்பான்சராக விலகி கொண்டிருப்பவர், நம்மளுடைய நரசூர்ஸ் காபி நிறுவனத்தினுடைய இயக்குனர். வாங்க சார். வணக்கம் சுதீப் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய சிந்தனையும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உந்துதலாக இருந்திருக்கிறது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா எங்களுடைய சுந்தர் சார் மாதிரியான உழைப்பாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கிற அங்கீகாரம் ஹேட்ஸ்அப் என்கிற ஒரே ஒரு ஒற்றை வரியில் தான் சொல்லி முடியும் சார். நான் என்னுடைய பாட்டி 2000 ரூபாய் 2 காசுக்கு அந்த நரசூர்ஸ் காப்பியில இன்னும் சொல்ல போன பேப்பர் பேக்கா ஒரு ஒட்டப்பட்ட ஒரு காகிதத்தால நான் அதை பார்த்திருக்கேன். அதை பிரிச்சு அந்த காப்பி பொடியை வாங்கிட்டு வருவாங்க. முதல்லாம் பார்த்தோன்னா காப்பி பொடியை இந்த பேக்கிங்ல கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பிரிக்கிற மாதிரியான ஒரு சுவை, அந்த நறுமணம் இன்னும் என் கண்ணுக்குள்ள என் காதுக்குள்ள இருக்கு. இன்னும் என்னுடைய தலைமுறை, என்னுடைய பாட்டியினுடைய கொள்ளு பாட்டி, அதுக்கப்புறம் எங்க பாட்டி, அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பா, எங்களுடைய தாத்தா, இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நரசூர்ஸ் காபி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா காலச்சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய காதுகள்ல இப்போ இருக்கு. அது உங்கள் குரல் வழியாக இன்னும் எங்களை இனிமைப்படுத்தும் என்கிற தருணத்தோடு இந்த அரை மணி நேரம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனர் டேன் மில்லட்டினுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனராக விளங்கி கொண்டிருக்கிற சுந்தர் சாரு நீங்களும் இணைந்து பயணியுங்கள். இந்த அரை மணி நேரம் உங்களுக்கானது. ரொம்ப நன்றி சார். வாங்க. வணக்கம். காலை வணக்கம் சுதீப் சார். சுந்தர் சார் வணக்கம் சார். வணக்கம். இனிமையான தருணத்துல புது பொலிவோட எப்பவுமே பூத்திருக்கிற ஒரு அள்ளி மலர் போல ஒரு எப்பவுமே பூத்திருக்கிற ஒரு சிரிப்போட பொன்முறு உலகமே எப்பவுமே இருக்கிறீங்களே சார். உண்மையாலுமே ஹேட்ஸ்அப் சார். நீங்க வாங்க. சுந்தர் சாரும் தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி சுதீப். ஹாப்பி மார்னிங் டு யூ. வெல்கம் ஆன் மார்னிங். வெல்கம் எவ்ரிவன். ரொம்ப சந்தோஷம் இந்த தருணத்துல உங்க இந்த இடத்துல பாக்குறதுல சுதீப். மிக்க மகிழ்ச்சி. பிஃபோர் வி கெட் இன் டு அவர் டிஸ்கஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். நம்ம ஒரு பெரிய புண்ணிய காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புண்ணிய காரியத்துல நான் எப்போது உங்களை அணுகலாம் சரி, உங்களுடைய அப்பாவை தொடர்பு கொண்டாலும் சரி, அவருக்கு நோ அப்படின்ற சொல்ல முடியாத ஒரு ஒரு இணை பிரியாத ஒரு பந்தம் சொல்லிக்கலாம்.
நல்ல விஷயங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த நிறுவனத்தை இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணதுக்கு முதல் கண் மகிழ்ச்சி. இது ஒரு புண்ணிய காரியம். நன்றி. ரைட். சுதீப், இப்போ உங்கள்கிட்ட நேரடியா நம்மளுடைய நேர்காணலுக்கு போயிடலாம். முதல் கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நரசூஸ் அப்படின்ற நிறுவனம் ஏறக்குறைய ஒரு என்ன சொல்றது 100 ஆண்டுகளை தாண்டி, அதாவது 100 ஆண்டுகள் மேலும் சொல்லலாம், 5 ஜெனரேஷன் தாண்டி இந்த இந்த நிறுவனம் வந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற நிறுவனமா இருக்குது. இந்த நிறுவனத்துல அதாவது ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல எடுத்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க. அதையும் முக்கியமா வந்து நான் பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உங்க கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு எத்தனை காஃபி கம்பெனி வந்தாலும் தெரியும், உங்களை விட்டு போக முடியாத ஒரு இணைபிரியா பந்தத்துல இருக்காங்க. அந்த நரசூஸ் காஃபியோட சீக்ரெட் அப்படின்ற ஃபார்முலா என்னன்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாமே. சீக்ரெட்ன்றது யோசிச்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். ஸோ கஸ்டமர்ஸ் தான் வந்து நம்மளோட எல்லாமே. நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ரூபாவுமே வந்து இன்னைக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமர்ஸ் தான் முக்கியமான காரணம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த காலத்துல இருந்து இப்போ ஈவன் பிரகாஷ் அவர் சொல்ற மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த பேப்பர் அவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த பேப்பரோட குவாலிட்டி கூட மாறாம அன்னைக்கு எப்படி கொடுத்தோமோ இன்னைக்கும் அதே மாதிரி அதே குவாலிட்டி வந்து நம்ம வந்து அதே ரெசிபி எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ 2 ரூபால இருந்து காஃபி ஆரம்பிச்சது. அப்போ இன்னைக்கு வந்து ரேட்டு இன்னைக்கு விலைவாசி எல்லாம் என்ன ஏறினாலும் என்ன ரேட்டு ஏறினாலும் அந்த குவாலிட்டியும் எதுலையுமே மாற்றமே இல்லாம அதே குவாலிட்டியை முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல வந்து இன்னும் நம்ம வந்து அதை கண்டினியூவா கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நம்மளோட ஆஃபீஸ்ல பிரான்ச் இது கம்பெனியில இருந்து பிரான்ச்சுக்கு வந்து டெய்லியுமே வந்து வண்டி டிரான்ஸ்போர்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ரோஸ்டிங் ஆன உடனே கிரைண்டிங் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அது வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு போய் ரீச் பண்ணுறோமோ அதை வந்து உடனே போய் டெய்லி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் கொடுக்குறோம். அதை விட என்னன்னா நம்மளோட டைரக்ட் அவுட்லெட்ஸ், நம்ம அவுட்லெட்ஸ்லேயே வந்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்டர் வச்சுருக்கோம். அங்கேயே வந்து கஸ்டமர் வர அதை வந்து கிரைண்ட் பண்ணி அங்கேயே வந்து பேக் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் சீக்ரெட்டுங்க. சரிங்க. அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, கஸ்டமருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே அவங்க கண் முன்னாலே அரைச்சி ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும்போது அவங்களுடைய தேவை என்னவோ அவங்களோட காம்பினேஷன் கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு நிரந்தர கஸ்டமரா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். கரெக்டுங்களா? கண்டிப்பா. இப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த குவாலிட்டி அப்படின்ற விஷயத்த எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதோட சீக்ரெட் ஃபார்முலா என்ன? ஏன்னா இன்னைக்கு நிறைய காஃபி கம்பெனி வந்துருச்சு மார்க்கெட்ல. ஆனா இன்னைக்கு உங்களை விட்டு போகாத கஸ்டமர் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து நரசூஸ் காஃபி தவிர வேற எந்த காஃபியும் குடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அன்பு சங்கிலியில நீங்க வந்து பிணைச்சு வச்சிருக்கீங்க. அந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட் அப்படின்றது எப்படி இப்போ மெயின்டைன் பண்றீங்க? அதோடைய சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்களேன். ஓகேங்க. ஸோ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலி தான். ஸோ நம்ம கம்பெனியுமே வந்து ஒரு ஃபேமிலியா தான் பாக்குறோம். ஸோ இங்க இருக்கிறவங்க நர்சூஸ் ஃபேமிலி இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஃப்ரம் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி அது கொடுக்குற வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு லவ் அண்ட் பேஷனோட கொடுக்குறாங்க. ஐ திங்க் அது அங்கிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் குவாலிட்டியும். ஸோ சொன்ன மாதிரி என்ன விலைவாசி என்ன ஏறினாலும் அதை வந்து நம்ம மாறாம அதே வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல அது கொடுத்து அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால இது இன்னும் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டே இருக்குதுங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்க பல நாடுகள்ல, அதாவது காஃபி இண்டஸ்ட்ரியில வந்து நரசூஸ் அப்படின்னாலே வந்து இட்ஸ் நோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் தெரியும். ஓகே, அந்த ஆட் வந்து காஃபினா நரசூஸ் காஃபி பேஷ் அது உங்களை கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அதுல அந்த ஆடை பத்தியும் அதோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, அதோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன். அது நிறைய விவரால பேசப்பட்ட ஒரு ஆடு. இப்பவும் கூட அந்த ஆடு வந்து இன்னும் என்ன சொல்றது ஒரு பேசப்பட்ட ஆடு. அதை பத்தி அந்த அனுபவம் மட்டும் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. ஐ திங்க் அந்த ஆட் எல்லாம் வரும்போது நான் பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஆமாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உஸ்லமணி அவர் வச்சுட்டு ஆட் எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து நரசூஸ் வந்து அவங்களோட ஃபிலிம் ஸ்டூடியோ வந்து இருந்துச்சுங்க.
ஃபிலிம் ஸ்டுடியோ எல்லாம் வந்து சென்னையில எல்லா இடத்துலயும் இருந்தது. அந்த டைம்ல வந்து கம்பெனி ரன் பண்ணும்போது அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அது எடுத்து, அது அந்த டைம்ல வந்து தூர்தர்ஷன் சேனல் மட்டும்தான் இருந்தது. ஆமா. ஸோ அப்ப அந்த இது பண்ணும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து போடும்போது, அது கண்டினியூஸாவும் போடும்போது நல்ல ஒரு ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிச்சுன்ற மாதிரியும் சொல்லலாங்க. அதுல இன்னொரு விஷயம் குறிப்பா பார்த்தோம்னா சுதேப், அந்த நேரத்துல வந்து தூர்தர்ஷன் அந்த காலகட்டத்துல ரிமோட் அப்படின்ற விஷயமே கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல் எல்லாம் மாத்திட்டு போயிட்டே இருக்கோம்ல, அந்த நேரத்துல ரிமோட் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், ஏன்னா நீங்க வந்து பார்த்தே ஆகணும், நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தே ஆகணும், நீ ஸ்கிப் பண்ண முடியாது. சேனல்ஸ் கிடையாது, தூர்தர்ஷனாலும் வேற சேனலும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல ஐ ஸ்டில் ரிமெம்பருங்க, 2 ஆட் வந்து போட்டி போடும் ரைட்ல சேனல்ல. ஒரு ஆட் வந்து உங்களுடைய ஆடு, இன்னொரு ஆட் வந்து என்ன கேட்டா இதயம் நலனையோட ஆடு. இது பொம்பளைங்க சமாச்சாரம், வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டு வாங்க அப்படின்ற ஆடு. இந்த 2 ஆடுக்கு வந்து நாங்கெல்லாம் பார்த்துட்டு போய் அடுத்த ஆடு அதாண்ட வரப்போகுது, இதாண்ட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டி போட்டு இருந்த காலம். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனத்துல நீங்க அப்பாவுக்கு அடுத்த ஜெனரேஷனா நீங்க வந்து ஒரு திறம்பட செயல்பட்டு இருக்கீங்க. உங்க இதுல வந்து ஒரு டைவர்சிபிகேஷனா வந்து காஃபியை தாண்டி ஓகே அடுத்த செக்மெண்ட் இப்ப ஃபுட் செக்மெண்ட்டுக்குள்ள உள்ள வந்திருக்கீங்க. அதோட தாட் ப்ராசஸ் என்ன? எதுக்கு இந்த மாதிரி ஃபுட் செக்மெண்ட்ல உள்ள வரீங்க? அதோட நோக்கம் என்ன? அதோடைய நோக்கத்தை தாண்டி வந்து இதுல வந்து நீங்க ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்ற விஷயத்த நான் கேட்கணும் ஆசைப்படுறேன். கண்டிப்பாங்க. ஸோ இப்போ நான் பிஸ்னஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் தாண்டிடுச்சுங்க. ஸோ வந்து நாமளும் வந்து எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாம் கற்றுக்கிட்டு என்ன இப்போ எப்படி இருக்குது என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்புறம் காஃபி எல்லா ப்ராடக்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு டைம் அப்பா கிட்ட பேசும்போது அப்பா பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஜென்ரலா காஃபி பத்தி வெளியில ஆளுங்க பீப்புள் பேசும்போது காலையில எந்திரிக்கும் போதே வந்து உங்க காஃபியில வச்சுதாங்க நாங்க டேவே ஆரம்பிக்கிறோம், உங்க காஃபி தான் எங்களை வந்து டே ஃபுல்லா உற்சாகமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு நம்ம அதை கேட்க கேட்க அடுத்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்துச்சுன்னா, அப்போ ஏன் நம்ம நாள் ஃபுல்லா ஏன் டிராவல் பண்ணக்கூடாது, அவங்களோட டிராவல் பண்ணக்கூடாதுன்றப்ப சரி நாள் ஃபுல்லா என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். அடுத்து அப்புறம் அப்பா கிட்ட பேசும்போது அப்பா ஒரு வார்த்தை லைன் என்ன சொன்னாருன்னா, ஏன் கிச்சனுக்குள்ள போறோம், கிச்சன் ஃபுல்லாவே ஏன் நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தைகள் சொன்னாரு. சரி அதுல இருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஹெல்த் ஓரியன்ட் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா அது வந்து ஒரு நெசசிட்டியா இருக்கு தேவை அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு கேப் இருக்கு. ஆர் அந்த இடத்துல வந்து இன்னும் நம்ம நிறைய பேர் அதை அனலைஸ் பண்ணலையோ அப்படின்றதும் ஒரு இது தோணுச்சு. அப்புறம் ஹெல்த் பேஸ்டா போறப்போ அப்புறம் திருப்பியும் ஜியாகிரபிக்கலி பார்க்கும்போது நம்ம ஊர்லயே வந்து இன்னும் இவ்வளோ நல்ல விளைக்கிற ஒரு பொருட்கள்லாம் நிறைய இருக்கே அப்படின்ற ஒரு இதுவும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் தெரிஞ்சதுங்க. அப்படி பார்க்கும்போது அப்புறம் மில்லட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற பொருளையே வந்து இன்னும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்குமே இல்லை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அது தெரியலையே, அதை இன்னும் வந்து ஏன் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல பார்க்கும்போது தான் இந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நல்ல விஷயமாவும் இருக்கு. நல்ல இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விஷயங்களே வந்து ஏன் நிறைய பேருக்கு தெரியல, அது நம்ம பக்கத்திலேயே இருக்கு. தூரமா இருக்கிற பொருள் நிறைய விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்றோம், பக்கத்துல இருக்கிற பொருளை ஏன் வந்து கூட இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து எங்களோட மில்லட்ஸ் பயணமே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. சரிங்க, மிக மகிழ்ச்சி. இப்போ அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம என்னென்ன செக்மெண்ட்லாம் இருக்கோம், எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கோம், அதுல வந்து டாப்பா 5 ப்ராடக்ட பத்தி சொல்ல இருந்தா என்ன ப்ராடக்ட் நீங்க சொல்லுவீங்க? ஓகேங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 to 15 கமாடிட்டிஸ் பக்கமே டீல் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ மெயின் வந்து காஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம டீ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காஃபிலே டிகாக்ஷன் காஃபி அந்த செக்மெண்ட்ல இருக்கும், சுக்கு காஃபி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து சேமியா பண்ணிட்டு இருக்கோம், மசாலாஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பைசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஆயில் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆயில்ல வந்து ஜிஞ்சலி ஆயில், அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆம்லா பவுடர் அந்த மாதிரிலாம் பண்றோம், நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் மேஜர் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன தேவையோ எல்லாமே நீங்க உள்ள கிச்சனுக்குள்ள கம்ப்ளீட் செட்டா உள்ள போயிட்டீங்க அப்படின்ற விஷயத்தை நான் பொறுத்து கரெக்ட்டுங்களா? ஆமா, கண்டிப்பா. அதுதான் குறிக்கோள்.
அதாவதுங்க இன்னைக்கு கஸ்டமர் உங்களை எப்படி பாக்குறாருன்னா, நரசூஸ் நிறுவனத்துல இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் அந்த குவாலிட்டி அப்படின்ற விஷயம் காம்ப்ரமைஸ் இருக்காது அப்படின்ற ஒரு 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 தாட் ப்ராசஸ் உங்களை பாக்குறாங்க. அப்படின்ற பட்சத்துல உங்க ப்ராடக்ட் நீங்க நரசூஸ் காஃபியோட உள்ள போகும்போது உங்களுடைய என்ட்ரி ஈஸி டு ஆல் த கிச்சன்ஸ் அப்படின்ற விஷயம் நான் அதுல வந்து நான் ஏன்னா புரிஞ்சுக்கிறேன். அது என்னோட தாட் ப்ராசஸ் கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு ப்ராடக்டா லான்ச் பண்றேங்க. ஸோ மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ராகி பவுடர் வந்து பண்றோம். ராகி பவுடர் பண்றோம். அதே மாதிரி ராகி சாக்கோஸும் பண்றோங்க. ஸோ இதுல வந்து மைதாவும் பண்றது இல்லை, ஹோல் வீட் போட்டு மெயினா ராகி போட்டு நாட்டு சக்கரை போட்டு பண்ற ராகியும் வந்து மில்க்ல போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி ராகி சாக்கோஸ் பண்றோம். நூடுல்ஸ் பண்றோங்க. நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து சோளம் நூடுல்ஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து மில்லட் பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு சிறுதானிய நூடுல்ஸ் பண்றோங்க. சரிங்க. அதே மாதிரி சிவப்பு அரிசி நூடுல்ஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து ராகி நூடுல்ஸும் பண்றோங்க. மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்ம பண்றோம். ஸோ இது வந்து பீப்புள் இன்னைக்கு நூடுல்ஸ்ன்றது வந்து கூட ஒரு ஈஸி கன்சம்ஷனாகவும் தெரியுது. நிறைய பேர் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ அது ஒரு ரெகுலர் கன்சம்ஷனாகவும் தெரியுது. இது ஏன் நம்ம மில்லட்ல பண்ணக்கூடாது, இது வந்து ஏன் நம்ம பீப்புள் ஏன் டெய்லி சாப்பிட வைக்க கூடாது அப்படின்றதுக்கும் அது நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள் வச்சிருக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் டைம் நானும் உங்களையும் அப்பாவையும் சந்திக்கும் போது அப்பா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நெருடலா இருந்தது. சார், நம்ம வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும் சார். ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு விஷம் இல்லாத ப்ராடக்ட்டை கொடுக்கணும். அதுக்காக வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஒரே விஷமா இருக்குது சார், நம்ம ஏன் ஒரு நல்ல விஷயத்த பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்பா சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கோயம்புத்தூர்ல மாதிரி சிட்டிஸ்ல வந்து சாந்தி சோசியல் சர்வீஸ், அப்புறம் வந்து ஆர்விஎஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசும்போது அப்பா என்ன சொன்னாங்க, நாங்க எங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில ஒரு சிறுதானிய சாப்பாடை வந்து சேலம் மக்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்து அவங்களே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்ல மாத்தணும், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதோட தாட் ப்ராசஸ் என்ன, அதாவது மக்களுக்கு வந்து அதாவது கமர்ஷியலா போனோம்னா எந்த வியாபாரம் ஈஸியா பண்ணிடலாம், ஹோட்டல் போட்டு பண்ணிடலாம். ஆனா அப்பா என்ன சொல்றாங்க, சிறுதானிய சாப்பாடை எப்படி வந்து அஃபோர்டபுளா சாமானியனுக்கும் ஒரு ஏழைக்கும் போய் கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அது வந்து ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணணும்னு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையை தான் அது காட்டுது. அதோட தாட் ப்ராசஸ் என்ன, அது உங்களுடைய அது அந்த எக்ஸிகியூஷன் பிளான் என்ன வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. ஸோ இப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுனாலும் கண்டிப்பா நம்மளோட வீட்டுல இருந்து தான் அதை ஆரம்பிக்கணுன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அப்பாவுக்கு வந்து எப்பயுமே அன்னதானம் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுன்றது வந்து அப்பாவுக்கு அது எப்பயுமே அது ஒரு ஆசைங்க. ஸோ அதுல பண்ணும்போது பார்க்கும்போது சரி நம்மளோட கேன்டீன்ல இருந்தே கூட அதை நம்ம வந்து நம்ம கேன்டீன்ல நம்ம தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 800+ எம்ப்ளாயிஸ்க்கு டெய்லி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ அதில் வந்து ஏன் நம்ம வந்து வீக்லி ஒரு 2 days ஆகுது, ஒரு 3 days ஆகுது வந்து மில்லட் போட்டு ஏன் உணவகம் நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் இப்போ ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ நம்ம இங்கே தான் நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கூட இங்கே இருக்கிற ஆளுங்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டாஃப்ஸுக்கும் அதே மாதிரி நம்ம கூட இந்த ஊர் சேலம்ல இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்களுக்கோ இல்லை வந்து யார் வந்தாலுமே வந்து நம்ம வந்து ஏன் வந்து மில்லட் ஒரு இது வந்து நம்ம எளிமையா வந்து இது கொடுக்கணும் அப்படின்றது வந்து அப்பாவோட இது. ஸோ ஸோ மெதுவாக அந்த ஒரு முயற்சியிலையுமே வந்து நம்ம வந்து ஈடுபட்டுட்டு இருக்கோங்க. அது மகிழ்ச்சிங்க. அதாவது மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு அஃபோர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஏழை ஃபுட்டு தான் சித்தாந்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த காலம் மாறி போச்சு. இன்னைக்கு வந்து காஸ்ட்லியான ஃபுட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமா இருக்கிறனால அதையும் வந்து ஏழைகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த தாட் ப்ராசஸ் அப்பாவுடைய பெரிய ஒரு மனசை காட்டுது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க வளர்ந்த அந்த சேலம் மாநகர்ல வந்து அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்கும். உங்க மேல உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மதிப்பு மரியாதை வந்து பன்மடங்கு கூடும் அப்படின்ற எந்த மரியாதை எந்த மாற்றம் இல்லை. அதையும் தாண்டி இது ஒரு பெரிய புண்ணிய காரியம். நிறைய பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். அது ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கும்போது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அந்த ஒரு முயற்சிக்கு
பெரிய வாழ்த்துக்கள். ரைட். இப்போ உங்களுடைய டெப்போ மெத்தட் அப்படிதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா நான் பாக்குறேன். இப்போ நம்மகிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் சொல்லும்போது எத்தனை டெப்போஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம், நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்றதுன்ற விஷயத்த நீங்க உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பாங்க. ஸோ நம்மளது கிட்டத்தட்ட ஒரு 120 பிரான்ச்சஸ் இருக்குதுங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளால சிலது இருக்கு. 120 பிரான்ச்சஸ் இருக்கு. அதில் கேட்ட ஐடி வந்து நம்மளே டைரெக்டாகவே ஆப்ரேட் பண்ணுறோம். ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வீக்லி 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் கூட வந்து டெலிவரி கொடுத்து டைரெக்டாக இங்கிருந்தே நம்ம கொடுத்து ஸோ 120 அவுட்லெட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வச்சுருக்கோங்க. கூடிய சீக்கிரம் எல்லா அதர் ஸ்டேட்ஸ்லையுமே மற்ற இடத்துலையுமே வந்து இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவும் சரிங்க. அதர் தென் இந்தியாவிலும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 300 to 400 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பக்கம் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 40 கண்ட்ரீஸுக்கும் இங்கிருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ மெதுவாக அந்த நெட்வொர்க்கையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஒரு நிறுவனம் வந்து 5 தலைமுறை தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா அதோட காரணம் அப்படின்றது உங்களிடம் இப்ப பேசும்போது சொல்லிட்டா அது குவாலிட்டி, அந்த குவாலிட்டி மந்திரா. இல்லைன்னா இன்னைக்கு கஸ்டமர் இந்த துரித காலத்துல வந்து அடுத்தடுத்து மாறி போயிட்டே இருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்படின்ற பட்சம் இந்த குவாலிட்டி அப்படின்ற விஷயத்த நீ அந்த தாரக மந்திரமா வச்சு இத்தனை நாள் வரைக்கும் இன்னைக்கும் அந்த அந்த பேப்பரை பத்தி பிரகாஷ் ப்ரொஃபசர் சொல்லும்போது எனக்கு புரியுது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அவர் பண்ற ஒரு விஷயம் தாண்டி ஒரு நரசூஸ் காபி அவுட்லெட் கிராஸ் பண்ணாலே வந்து அப்படி திரும்பி பாக்குற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது மனம் அது சுண்டி இழுக்கும் ஒரு நிமிஷம். அது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க கிரைண்ட் பண்ணும்போது இன்னும் அந்த மனம் வந்து மக்களை வந்து அப்படி சுண்டி இழுக்கும். அது இப்பவும் அந்த விஷயத்த ஒவ்வொரு பிரான்ச்லயும் சொல்லிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கஸ்டமைஸ் என்னோட நீடு வேற மாதிரி இருக்கும், டாக்டர் பிரகாஷ் நீடு வேற மாதிரி இருக்கும், நவீனோட நீடு வேற மாதிரி இருக்கும். ஆனா யாருக்கு எந்த நீடோ அதை பெர்ஃபெக்டா ஃபிட் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல ஒரு டிலைட் அப்படி சொல்லுவாங்க, அடுத்த லெவல் யா வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு கொண்டு போயிருங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த முயற்சி தொடரட்டும். எஸ் கண்டிப்பா சார், கண்டிப்பா. அடுத்தது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சார் ஆடிபிள் இப்பதான் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க, திரும்ப கேளுங்க ப்ரொஃபசர். சார் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சுதீப் சார் கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 5 தலைமுறையா மாறியும் உங்களுடைய விஷயத்துல வந்து என்னன்னா அந்த லோகோ ஒண்ணு இருக்கு சார். அந்த லோகோ எப்படி சார் கிரியேட் பண்ணாங்க? அது யார் சார் அதை கிரியேட் பண்ணது? அது அற்புதமான ஒரு லோகோ. ஸோ இந்த கம்பெனி இப்போ ஆரம்பிச்சது வந்து 1926ல ஆரம்பிச்சதுங்க. இன்னும் இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா நம்ம 100 வருஷத்தை தொடப்போம். ஸோ நிறைய கம்பெனிஸ் இவ்வளோ இயர்ஸ் டிராவல், சில கம்பெனிஸ் தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல நம்ம கம்பெனின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்து 1926னா பிரிட்டிஷ் காலங்க அவங்க இருக்கும்போதுலேருந்தே இந்த கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்துருக்குங்க. ஸோ அப்படி அந்த டைம்ல இருக்கும்போது இப்போ அவங்க வந்து இந்த காஃபியை குடிச்சும் வந்து நல்ல ஒரு லைக்கிங் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பேஸ் பண்ணி அவங்களுக்கே அந்த குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கே பிடிச்சதுனால அவங்களே வந்து ஒரு லோகோவா ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் அது பண்ணிருப்பாங்க அந்த லோகோ. இந்த தருணத்துல சுதீப் உங்கள்கிட்ட கொஸ்டின் போறதுக்கு முன்னால இன்னொரு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இப்போ இணைப்புல வந்திருக்காரு, அடுத்த ஸ்பீக்கர். அவரையும் உங்க இடத்த அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். கமாலுதீன் சார், காலை வணக்கம், வெல்கம். கமாலுதீன் சார். ஓகே சார், காலை வணக்கங்கள். காலை வணக்கம், காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி இந்த தருணத்துல. கமாலுதீன் சார் என் கூட நெருங்கிய நண்பர் வட்டங்கள் ஒரு 3 பேர் என் கூட முன்னால இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலை வேளையில. சுதீப் இஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நரசூஸ் காஃபி, கமாலுதீன் சார். அண்ட் பிஜி மோகன் என்னுடைய நெருங்கிய நண்பர், ரோட்டரியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு, பல நன்மைகள் பண்ணிட்டு இருக்காரு, பல விஷயங்களுக்கு வந்து அவர் முன்னோடியா இருக்காரு. அவர் அடுத்த உங்க ஸ்பீச் முடிஞ்சா அடுத்தது அவரு ஸ்பீச் இருக்கும். ஸோ கமாலுதீன் சாரை பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணணும். ஒரு கான்வர்சேஷனாவே கூட நம்ம 2 பேர் 3 பேரும் கொண்டு போகலாம். அதாவது ஒரு கமாலுதீன் சார் சொன்னா ஒரு ஏ கேட்டகரி, அதாவது ஸ்டார் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவருடைய பிராண்ட் வந்து கம்ப்ளீட்டா சிங்கப்பூர்ல அவருடைய பிராண்ட் தான் லீடிங் பிராண்ட் இன்னைக்கு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரைஸ் பிராண்ட் எடுத்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கக்கூடிய
திரு கமாலுதீன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். எக்ஸ்போர்ட் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது பல பேருக்கு வந்து ஒரு ஆலோசனை நடந்து எக்ஸ்போர்ட் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதாவது ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து ஒரு சாதாரண லெவல்ல இருந்து இன்னைக்கு ஒரு அசாதாரண லெவலுக்கு போன ஒரு நபர். அதனால கிரவுண்ட் ரியாலிட்டின்றது எப்படி தெரியும். நான் கமால் சார் பார்க்கும்போது எனக்கு உடனே கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா நம்ம நரசூஸ் காஃபியோட உங்க அப்பாவை தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவரு சாரு வந்து ஒரு தொழிலாளி இருந்துதான் அப்படி மேல வந்தாங்க. அதனால அந்த தொழிலாளி கஷ்டம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லுவாங்க, அது பெர்ஃபெக்டா தெரியும். அந்த நேரத்துல இந்த நேரத்துல வந்து கமாலுதீன் சாரையும் வந்து காணொலியில சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. கமாலுதீன் சார், நரசூஸ் காஃபியை பத்தி உங்களுடைய அனுபவம் என்ன? கண்டிப்பா நீங்க அதை பத்தி ஒரு 2 விஷயங்கள் பேசணுன்றது என்னுடைய ஆசை. ஓட்டு சார், நரசூஸ் காஃபி அப்படின்றது நீங்க லாஸ்ட் டைம் கூட பேசணும், அது விஷயம் உங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உங்களுடைய அனுபவம் என்ன, அதை பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் we'll get into your subject சார். கண்டிப்பா. தேங்க்யூ. வணக்கம், காலை வணக்கங்கள் மீண்டும். நன்றி. ஓகே, ஏன்னா காலையிலே நம்ம சொல்லும் போது பேஸ்ன்னு ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. பேஸ் நரசூஸ் காஃபி அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை அது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நான் இன்னும் சொல்லுவேன், நாங்கெல்லாம் வந்து வெளியில போனா வீட்டுல வந்து நாங்க எப்பவுமே எங்களை பொறுத்தவரை நான் வந்து காலையில ஒரு நல்ல ஒரு ஜிஞ்சர் டீ அப்படி குடிச்சாதான் நமக்கு ஒரு பூஸ்ட் வரும். இப்போ ஜிஞ்சர் டீங்கிறது எங்களுடைய இது. அடுத்தது நான் வந்து எப்போதுமே வெளியில போனேன்னு வச்சுருங்களேன், காஃபி தான் விரும்புறது. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நரசூஸ் காஃபி சாப்பிட்டாலே ஒரு கண்டிப்பா மனுஷனுக்கு ஒரு பூஸ்ட் வந்துடும் அது. அதனால உங்களுக்கு இந்த நேரத்துல சந்திச்சதே ஒரு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தை வந்து மிஸ்டர் சுந்தர் சார் வந்து உருவாக்கியிருக்காரு. இருந்தாலும் இந்த ஃபோரம் வந்து ஒரு நல்ல அதான் ஒரு பிரிட்ஜ், அவ்வளவுதான். சுந்தர் ஒரே முடிச்சுட்டாரு. ஏன்னா பிரிட்ஜுங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த எண்டையும் அந்த எண்டையும் வந்து மூவ் பண்றதுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம மூவ் பண்றதுக்கு முக்கியமானது பிரிட்ஜ் தான். அதே மாதிரி நான் என்ன பிரிட்ஜ் அப்படின்னா, நான் வந்து எஜுகேஷனையும் பிசினஸுக்கும் உள்ள பிரிட்ஜா இருக்கிறேன். இப்போ சாருக்கு தெரியும், அவர் வந்து ஒரு 10 மில்லட் அப்படின்ற ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுல அவர் வந்து அதான் இறைவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கான். அந்த திறமை வந்து இப்போ சார் வந்து இப்போ நரசூஸ் காஃபி அப்படிங்கிறது வந்து யார் மைண்ட்ல அந்த அந்த வேர்டு வந்துட்டாலே ஓகே, அடுத்தது அதான் நரசூஸ் காஃபினா பேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற அளவுக்கு இருக்குன்னா அது பிராண்டு தான். அதே மாதிரி இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதியை கொடுத்துருக்கான். ஸோ அந்த தகுதியை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ சார் வந்து இப்போ சுந்தர் சார் ஒரு இதுக்காக சொல்லணும்னா 555 பேரை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. டெஃபினெட்லி நானும் அப்பப்போ என்ன பண்றேன், லைவ்ல போய் பார்ப்பேன் யார் என்னென்ன பண்றாங்க, எப்படி பேசுறாங்க. ஸோ தங்களுடைய திறமைய நீங்களே வச்சு இல்லாம அந்த திறமையை வந்து நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல நான் என் திறமை என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சாதாரணமா நாம வந்து என்ன பண்றோம், பிசினஸே எனக்கு தெரியாது என்ன சொல்ல போனா. ஏன்னா நாங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலா தான் நான் வர்றேன். நான் வந்து ஒரு பேசிக்கலா ஒரு சிஸ்டம் அனாலிசிஸ்ட் தான். பட் இந்த பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா பிசினஸை பத்தி தெரியல. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது நான் அந்த ஃபோரத்துல கொடுக்குற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் தெரியாம தான் நானே பிசினஸ்ல ஆரம்பிச்சேன். என்னுடைய பிசினஸ் பத்தி நான் வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் அப்புறமா என்ன பண்றேன், நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், மேத்தமெட்டிக்கல் தான் நான் படிச்சது. எனக்கு பிசினஸ் நாலேஜே கிடையாது. அப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆள் கிட்ட போய் கேட்கிறோம், யாருமே சொல்லி கொடுக்கல எனக்கு. அதான் என்னுடைய ஊண்டிங் மெயின் வந்து. இப்போ இந்த ஃபோரம் பாத்தீங்கன்னா மில்லட் அப்படின்னாலே ஒரு 10 மில்லட் அப்படின்னு ஒரு சுந்தர் சார் மைண்ட்ல ஏத்துற மாதிரி எல்லாரும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் பிசினஸ்ல போகணும், எனக்கு பிசினஸ் பத்தி சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா ஒருத்தருமே சொல்லி கொடுக்கல. நான் சொல்றது வந்து 1993, 94, 95 இந்த இயர்ல சொல்றேன். இன்னமும் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு 1995ல சிங்கப்பூர்ல போய் என்ன பண்றேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறேன். நான் வந்து பேசிக்கலா சிஸ்டம் அனாலிசிஸ்ட் தான். அப்போ சிங்கப்பூர்ல போய் 1995ல ஜிஎஸ்டி, நம்ம நாட்டுல 2017ல தான் ஜிஎஸ்டி வந்தது. எனக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஒரு
ஒரு நாலேஜ், எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருந்தது. அதனால என்ன பண்றேன், சிங்கப்பூர்ல போய் ஒரு ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் டெவலப் பண்றேன். டெவலப் பண்ண பிறகு அப்புறமா என்ன கேட்குறாங்க, சார் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ எங்க ஃபாதர்கிட்ட கேட்குறேன், எப்பா நமக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் சரியா வருமா? ஏன்னா எங்க ஃபாதர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங், அவங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி அந்த காலத்தில் உள்ள டிப்ளமா மாதிரி உள்ளவங்க அவங்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் எங்க அங்கிள் பத்தியெல்லாம் அவங்க டாக்டர், அவங்கள்ட்ட போய் நான் எப்படி பேச முடியும்? ஸோ அப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபோரம் இருக்கான்னு தேடுறேன், சர்ச் பண்றேன், ஒரு ஃபோரம் கிடையாது. ஒரு ஆளுகிட்ட முன்ன ஒரு போய் ஐ கோடு எப்படி எடுக்கிறதுன்னு 6 மாசம் ஆச்சு, 6 மந்த் ஒரு ஐ கோடு எடுக்கிறதுக்கு. ஒரு ஆளுகிட்ட போய் கேட்பேன், என்ன ப்ரொசீஜர் சார் ஐ கோடு? உனக்கு ஏன்பா, எங்க வேலைக்கு போப்பா, வேலைக்கு போகலாம், தப்பு கிடையாது. அப்போ ஐ கோடு எடுக்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ இன்னைக்கு மில்லட் அப்படின்னாலே சுந்தர் சார்னு மைண்ட்ல ஏறிடுச்சு இப்போ எல்லாருக்கும். டேன் மில்லட், அப்பா சுந்தர் சாரை பிடிங்கப்பா, அவர் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் எல்லா போட்டு வச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல அந்த மைண்ட் நிக்குது அவங்களுக்கு. அப்போ நான் இப்போ இந்த போறதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பிசினஸ்ல நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அப்போ என்ன பண்றேன், எதிர்நீச்சல் தான். 6 மாசம் ஆச்சு ஒரு ஐ கோடு எடுக்கிறதுக்கு. சரி, ஐ கோடு எடுத்தாச்சு. ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அரிசி எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருது. அதை எக்ஸிகியூஷன் பண்ண தெரியல. என்ன அரிசி வாங்கணும், அதுக்கு டாக்குமெண்டேஷன் என்ன, காஸ்டிங் என்ன, அது எப்படி டாக்குமெண்டை பண்ணி கஸ்டம்ஸ்ல எப்படி மூவ் பண்றது தெரியல. சார் இதுவும் போய் சென்னையில போய் ஒரு கஸ்டம்ஸ்ல ஒரு சிஹெச் ஏஜென்ட், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கிறேன், அவங்களும் சொல்லி கொடுக்கல. இதுதான் வந்து என்னுடைய எதிர்நீச்சல். இதெல்லாம் மீறி என்ன பண்றேன், ஒரு 1997 2 வருஷம் ஆச்சு எனக்கு, இப்படியே ஃப்ளோ ஆயிடுச்சு. 2 வருஷமா கத்துக்கிட்டு 1997ல பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரே நாள்ல எக்ஸ்போர்ட் பண்ணோடனே 2 நாள்ல என்னுடைய அரிசி வித்து சேர்ந்துருச்சு 24 டன்னு. சிங்கப்பூர்ல அப்பதான் கால் எடுத்து வச்சேன். என்னுடைய பிராண்ட் என்ன அப்படின்னா பாரத் பொன்னி ரைஸ், பாரத் பொன்னி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அப்போ என்ன பண்றான், அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பொருளா பண்ணி கொண்டுட்டு போறோம். இன்னை டேட் வரையும் எங்களுடைய பிராண்ட் தான் டாப் பிராண்ட் இன் சிங்கப்பூர். அது இறைவனுடைய நாட்டத்தினால இன்னை வரை நிறைய பேர் எங்களுக்கு போட்டி வந்தாங்க, இருந்தாலும் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிராண்டா பண்ணிட்டு இருந்தேன். சரி, இதுல இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்து காஸ்டிங் பண்ணவே தெரியல எனக்கு. நான் இந்த போறத்துல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் அந்த லீடர்ஷிப் தெரியாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்ளம், காஸ்டிங்ல ப்ராப்ளம், மேன் பவர் பண்றதுல ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, 10 லீடர்ஷிப் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் பிசினஸ் ஓனரா வர்றதுக்கு ரெடியா இருப்பீங்க, வந்து நிறைய சாதிச்சிருப்பீங்க. இன்னமும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதுல 10 பாயிண்ட்ஸ் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கேபிட்டல் போடணும், எவ்வளவு தேவை, ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, பிசினஸ் கேபிட்டல்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட். 2வது என்ன தெரியுங்களா, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இப்போ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி அதை எப்படி நம்ம சேல்ஸ் பண்ண போறோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய பேர்கள் வந்து ஒரு பொருளை வாங்கி வித்துடுறாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சாரே எடுத்துக்கலாம். இப்போ நரசஸ் காஃபி அப்படின்னு ஒன்று பண்றதுக்கு இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் சார் 1 டன்னு நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு டன்னை ப்ரொடக்ஷன் கொடுத்தா எவ்வளவு சார் உங்களுக்கு ஷார்டேஜ் வரும்? ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன். இப்போ ஒரு டன்னு என்ன பண்றீங்க, பல்கா பேக் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ், அதுல எவ்வளவு ஷார்டேஜ் விழுவும் சார்? அதுல இப்போ ஃபில்டர் காஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% அந்த மாதிரி ஷார்டேஜ் வருங்க. இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 கிலோஸ் ஆஃப் காஃபி வந்து 1 கிலோ ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா கன்வெர்ட் ஆகுங்க. குட். அப்ப பாருங்க, இதுதான் வந்து பிசினஸ்னுடைய. இப்போ சார் காலையில எழுந்துச்சோன்னுமே உடனே சொல்லக்கூடிய, சார் நான் வந்து இது எனக்கு தெரியல சார், என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல கேட்கணும். அதுக்கு பேர் லீடர்ஷிப்பே கிடையாது. இதுதான் லீடர்ஷிப். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு யதார்த்தமா தான் சார் ப்ரிப்பேர் பண்ண சொல்லல, எனக்கு நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இதுதான் லீடர்ஷிப். இப்போ ஒரு டன், அப்போ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த 1 டன்னுக்கு ரேட்டை போட்டு கொடுத்துட்றாங்க. கடைசியில பார்த்தீங்களுக்கு சார் லாஸ் ஆயிடுச்சு சார் பிசினஸ். காரணம் என்ன, அந்த 2.5 கிலோவையும் ரேட்ல ஆட் பண்ணணும். அப்படித்தானே சார் பண்ணுவீங்க? கண்டிப்பா சார். அதுதான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது 24 டன்னுக்கு அரிசி வாங்குறேன்.
எனக்கு கடைசியில் பேக் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 23 500 கிலோ காணோம். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் முக்கியமானது. 500 கிலோ காணோம். என்ன அப்படின்னா பேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்ட்ரா போய் அப்போ என்ன திரும்ப செஞ்சேன், 500 கிலோவை லோக்கலில் தான் வாங்க முடியும். இப்போ லோக்கலில் வாங்கி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோக்கலில் உள்ள பிராண்டுக்கும் நம்ம வந்து மெயினில் வாங்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போது ஒரு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 2. 3வது என்ன தெரியுங்களா, மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன் மார்க்கெட்டிங் சார். நான் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட, மார்க்கெட்டிங்க்கு ஏதாவது ஃபார்முலா வச்சிருக்கீங்களா சார்? ஒன்றும் உங்க தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்கல, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் நான் கேட்கிறேன். மார்க்கெட்டிங்கினுடைய ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க நீங்க? பிளேஸ்மெண்ட்ஸ் தாங்க. அது இட் இஸ் 360 டிகிரியுமே அது கரெக்டா பிளேஸ்மெண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ். ஒரு சின்ன ஃபார்முலாவா, எனக்கு ஒரு ஃபார்முலா வேணும். உங்களால ஏன்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கட்டுமே. நான் அதான் சொன்னேன், லீடர்ஷிப்ல 3வதுக்கு வந்துட்டேன். ஒரு அதான் மார்க்கெட்டிங்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப டீப்பா கேட்டேன், ரொம்ப டீப்பா கேட்டேன் சார். சுந்தர் சார், வேற அந்த 4th கூட சொல்லலாம். மார்க்கெட்டிங்க்கு என்ன சொல்லுங்க. மார்க்கெட்டிங்க்கு பிரகாஷ் நீங்க சொல்லலாம். நீங்களும் ஒரு ப்ரொஃபசர் இந்த லீடிங் காலேஜ். மார்க்கெட்டிங் என்னன்னு கேக்குறாரு, நான் சொல்லிடுவேன். அப்புறம் வந்து ஆன்சர் எனக்கு தெரியும். அது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மக்களை கவரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா இப்போ உதாரணம் சொன்னா லிட்டில் ஹார்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுக்குள்ள போடுற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 5 பிஸ்கெட் இல்ல 6 பிஸ்கெட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அது பேக்கிங்ல நிறைய இருக்கிற மாதிரி காத்து அடைச்சு சேல் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது எல்லாத்துக்கும் வராது. ஆனா குழந்தைங்க பாக்குறப்ப அது என்னன்னா நிறைய இருக்குன்னு நினைச்சு இப்போ வரைக்கும் அது வாங்கிட்டே தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது 8 தான் அல்லது 4 தாங்கிறது தெரிஞ்சும் அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் வந்து பாக்குறேன். ஓகே 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 சார், ப்ரொஃபஸரா கிளாஸ் எடுத்துட்டாங்க. நான் ஃபார்முலாவா ஒரு மேத்ஸ் ஸ்டூடண்ட். நீங்க என்ன ப்ரொஃபசர் சார்? எதுல என்ன ஸ்பெஷலைசேஷன்? தமிழ் 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 தமிழ். அப்ப அதனாலதான் ஒரே வார்த்தைக்கு 35 லைன் சார் சொல்லிட்டீங்க. நான் வந்து மேத்தமெட்டிக்கலா கேட்கிறேன். மேத்தமெட்டிக்கலா ஒரு ஃபார்முலா இருக்குது மார்க்கெட்டிங்க்கு. அது யாரும் சொல்ல முடியுமா இந்த ஃபோரத்துல? நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் மைண்ட்ல வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த அவங்க சார் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஃபோரம் அது. மார்க்கெட்டிங் யாராவது கமலன் சார், இது வந்து அன்லாக் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு. ஆமா ஆமா, அதனால நீங்க ப்ளீஸ் ப்ரோசீட் சார். குட். ஓகே, மார்க்கெட்டிங்க்கு என்னோட இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மார்க் த ப்ராடக்ட் பிளஸ் கெட்டிங் த ஆர்டர் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங். அவ்வளவுதான். அதான் என்னுடைய ஃபார்முலா. மார்க் த ப்ராடக்ட் பிளஸ் கெட்டிங் த ஆர்டர். என்ன பொருள் நம்ம பண்ண போறோமோ அதை முதல் மார்க் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் சார் மார்க்கெட்டிங்ல நீ வரியானா வந்துடுறான், ஓகேன்றான். இந்த பொருளை கொடுத்து நீ மார்க்கெட் கொண்டுட்டு வா அப்படின்னா உடனே தூக்கிட்டு ஓடிடுறாங்க பசங்க. போயிட்டு சார் ஒருத்தருமே வாங்க மாட்டேங்கிறாங்க சார். காரணம் என்னன்னா இந்த ஃபார்முலா தெரியல. இன்னைக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் படிக்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 காலேஜில் எம்பிஏக்கு ரிசோர்ஸ் பர்சனாகவும் இருக்கிறேன். எம்பிஏல பட் நான் எம்பிஏ படிக்கல. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நிறைய காலேஜஸ், இப்போ கூட வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் இப்போ என்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, சாய்ராம் காலேஜ், விஐடி, இந்த மாதிரி காலேஜில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக கொடுக்குறோம். அப்போது ஒரு மார்க்கெட்டிங்னு ஒரு வேலை கிடைக்கும் போது என்ன பண்ணணும், அந்த பசங்க அந்த ப்ராடக்ட் இப்போ சாரு இப்போ நரசஸ் காஃபியை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா உடனே தூக்கிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்கு சார் எங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க, நான் டேஸ்ட் பார்க்கணும். நான் டேஸ்ட் பார்த்து அதுல ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டிங்ல நிறைய என்ன சார் சொல்லும் சார், மார்க்கெட்டிங்ல என்ன நிறைய சொல்லும் சுரதீப் சார், நீங்க தான் சொல்லணும். மார்க்கெட்டிங்ல என்ன சொல்லும்? உண்மையை சொல்லுமா பொய் சொல்லும்? இல்ல, மார்க்கெட்டிங்ல நிறைய பொய் சொல்லும் சார். அவ்வளவுதான், அததான் கேட்டேன். இல்ல, அந்த காலத்துல கமலேஸ்வரம் தான் தெரியுமா, அதாவது சேல்ஸ்மேன் அப்படின்னாலே கழுத்துல டை, கையில பை, வாயில போய் அப்படின்ற விஷயம் முன்காலத்துல இருந்து. நான் இப்ப சேல்ஸ்மேனா இருக்கும் போதுலாம் இன்னைக்கு அருமையான மெசேஜா இருக்கு இல்ல சார்? கழுத்துல டை, கையில பை, வாயில போய். ஆமா, அதுதான் ஒரு சேல்ஸ் அடையாளமே அப்படிதான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலகட்டம் அப்படி மாறிடுச்சு சார். இன்னைக்கு கஸ்டமருக்கு வந்து எல்லாம் தெரியும். நீங்க போய் ஏதாவது கொஞ்சம் அல்வா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை கேட்டுப்பாங்க,
பர்மனன்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து கஸ்டமருக்கு நமக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியுமோ அதோட 10% அதிகமா கஸ்டமர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உண்மை So, உண்மை. அப்ப தேங்க்ஸ் டு டெக்னாலஜி அது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட உண்மை பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மை பேசல அப்படின்னா மக்கள் உங்களை பெர்மனண்டா தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. அதனால அந்த பொய் அப்படின்ற விஷயங்கள் மருவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். சோ மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு உண்மை பேசுறதா பொய் பேசுறதா அப்படின்றதுக்கு நீங்க கேட்டதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன். கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டிங் அதான் 3வது உத்தி. லீடர்ஷிப்ல 3 சொல்ல வர்றேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங். என்ன பொருளோ அதை மார்க் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ல போங்க. நம்பர் 3. நம்பர் 4 இது என்ன முக்கியம் அப்படின்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனுங்கிற அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு என்ன பண்ணணும், எல்லாம் வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ். இன்னைக்கு வந்து நல்ல அருமையான ஒரு தமிழையே என்ன பண்றானோ இங்கிலீஷ்ல அடிக்கிறாங்க. டே எங்க இருக்கா, அது அழகா அடிக்கணும். INAGA இங்க இருக்கா. இது வந்து இன்னைக்கு நிறைய பேர்கள் வந்து அத தங்கிலீஷ்னு சொல்றது. அப்போ நாலாவது கம்யூனிகேஷன். என்ன வச்சுக்கிட்டே சொல்லிட்டீங்களே சார். என்ன வச்சுக்கிட்டே சொல்லிட்டீங்க சார். சார் தமிழ் பண்ணிட்டாரு. ப்ரொஃபசர் நீங்க அப்படிதான் பண்றீங்களா சார்? நான் அப்படி பண்ண முடியாது சார், நான் ஒரு தமிழ் ப்ரொஃபசர் ஆச்சே. நீங்க தமிழ் ப்ரொஃபசர், தமிழ்லயே அடிங்கிறேன்னா இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தையா இங்கிலீஷ்ல ஏன் அடிக்கிறீங்க? அதுதான் என்னுடைய கொஸ்டின். அது தமிழ்லயே பேசிடுங்க. அதுதான் தமிழ் அருமையான ஒரு நல்ல ஒரு மொழிய அதை போய் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதுறது. தமிழ் தான் இன்னைக்கு டைப்பிங் வருது. அப்போ 4வது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுங்க. எப்படி ஒரு பிசினஸ் மேனு கிட்ட நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டுட்டு போறீங்க, இந்த மாதிரி ஒரு மில்லட் ப்ராடக்ட் கொண்டுட்டு போறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அப்போ வந்து என்கொயரி லெட்டர் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் காஸ்டிங் போடுங்க. இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இதான் 4வது. 5வது என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்டேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொஃபார்மா, கொட்டேஷன், எஸ்டிமேட்டு, இது மாதிரி பேர் இருக்குது. அதே மாதிரி BOQன்னு சொல்லுவோம். BOQ அப்படின்னா பில் ஆஃப் குவான்டிட்டி. பில் ஆஃப் குவான்டிட்டினா ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு வேணும், மினிமம் எவ்வளவு வேணும். ஸோ இது வந்து 5வது விஷயம் டாக்குமெண்டேஷன். 6வது என்ன அப்படின்னா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை இப்போ சிங்கப்பூருக்கு அனுப்புறோம் அப்படின்னா எவ்வளவு நாள்ல போய் சேரப்போகுது, அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் யாரு. ஸோ அப்போ இந்த முக்கியமானது லாஜிஸ்டிக்ஸ். இது 6வது ஆச்சு. 7வது என்ன அப்படின்னா டாக்ஸேஷன், டாக்ஸ். சரி, இந்தியாவில் எத்தனை வகையான டாக்ஸ் இருக்கு சார்? நான் கொஞ்சம் ஜாஸ்தியா கொஸ்டின் கேட்பேன். வாட் இஸ் how many type of taxes in India? எத்தனை வகையான டாக்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து 2 டாக்ஸ் தான் எல்லாரும் சொல்லக்கூடியது. நான் நிறைய காலேஜஸ்ல கேட்கக்கூடியது 2 டாக்ஸேஷன் தான். என்ன 2 டாக்ஸேஷன் சார்? ஏதாவது சொல்ல முடியுமா? சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல போனீங்களாக்கும் நான்வெஜ் இருக்கா வெஜ் இருக்கான்னு தானே முதல் கேட்பீங்க. அதுக்கப்புறம் தான் மெனு கேட்போம். சொல்லுங்க சார். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் 2 தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னொரு டாக்ஸ் இருக்குது இந்தியாவில், தெரியுமா யாருக்காவது? அது பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனா தெரியாது. நிறைய பேர் நான் வந்து சில காலேஜில் போய் பார்த்தீங்கன்னாக்க டாக்ஸேஷனுக்கு நான் பேசும்போது 2 டாக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது இன்கம் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது சேல்ஸ் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டாக்ஸ், இந்த மாதிரி வேட், இதெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸ். இன்னொரு டாக்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து LB டாக்ஸ் அப்படிங்கிறது. LB டாக்ஸ்னா தெரியுமா என்னன்னு? ஆனா நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். LB டாக்ஸ் அப்படின்னா லோக்கல் பாடி டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அப்போ 3 வகையான டாக்ஸஸ். அப்போ 8 நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், டாக்குமெண்டேஷன், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். 7வது வந்து டாக்ஸேஷன். ஓகே, 8வது என்ன அப்படின்னா ஹெச்ஆர்ங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது யார் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதான் 8th நம்பர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். 9வது என்ன அப்படின்னா 9th ஸ்டேஜ் பொறுத்தவரையும் MIS, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு டேமேஜ் இருக்கு, எப்படி ப்ராஃபிட் இருக்குது. நான் வந்து ப்ராஃபிட்டே 3 வகையா பாக்குறேன். நான் சில பேர் வந்து 2 ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் பாங்க. பட் நான் இன்னொரு ப்ராஃபிட்டும் சேர்த்து பார்ப்பேன். என்ன அப்படின்னா ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட் அது பார்க்கணும்.
அதான் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட். அதான் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல என்ன அப்படின்னா, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு சேல்ஸ் பண்றோம், எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்குது, எங்க ஷார்டேஜ் வருது. இது MIS, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கடைசியா உள்ளதுதான் 10வது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் ARAP, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் பேங்க், நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம கிட்ட. ஸோ நம்மளுடைய கம்பெனியினுடைய பொசிஷன் வந்து சர்ப்ளஸ் இருக்கா, டிஃபிஷியட்ல இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கறது தான் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த 10ம் நான் அதுதான் முக்கியமாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த 10ம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மேனுவலாக யார் சார் மைண்டில் வச்சுக்கிறது. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டூல்ஸே ரெடி பண்ணிட்டேன் இந்த 10 விஷயத்துக்கும். இன்னைக்கு இந்த 10 விஷயத்துக்கு இந்தியாவிலே கிடையாது. நான் அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியும், சுந்தர் சார் கூட தெரியும். இந்த 10 விஷயத்துக்கு நான் ஒரு டூல்ஸ் எழுதியிருக்கேன். பிஸ்னஸ் அக்யூரசி ஒன்றும் இல்லை, வெப்சைட் வந்து beaccuracy.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். beaccuracy, தட் இஸ் beaccuracy.com. இது என்ன அப்படின்னா, இந்த டூல்ஸை என்னுடைய 26 வருஷத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டூல்ஸா உருவாக்கியிருக்கேன். இது வந்து இப்போ நமக்கு டேலி இருக்குது, அருமையான சாஃப்ட்வேர். டேலி ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் அது பண்ணும். அது இந்த கடைசியில் இந்த 10 லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அருமையான சாஃப்ட்வேர் அது டேலி. பட் ஒரு லெட்டர் அடிக்கணுமா, நீங்க உடனே என்ன பண்றோம், வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போறோம், எக்ஸல் ஷீட்டுக்கு போறோம், தேவையில்லை. எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 10 லீடர்ஷிப்பையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ், பிஸ்னஸ் அக்யூரசி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி தான் இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 40 காலேஜஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, MBA ஸ்டூடெண்ட், MBAல இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃப்ளோ பண்ணேன். அதை வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் வேணா ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன். சார் எனக்கு இது கொடுத்துறீங்களா? ஓகே, குட், இருக்குன்னு நினைக்கிறேன். அக்சஸ் இருக்கு சார், நீங்க பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, குட். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் தான் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இது காட்டிடுறேன். இல்ல சார், நீங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வரது கூட நம்ம நண்பர் மோகன் தான். அதனால இது இந்த 3 செஷனுமே வந்து ஒரு கலந்துரையாடல் தான் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தேன். அதனால யூ கேன் டேக் டு ஓன் டைம் சார், நாலேஜ் செஷன். ஓகே ஓகே, குட். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 செகண்ட். ஓகே, விசிபிளா இருக்குல்ல சார்? சூப்பரா இருக்கு சார், ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகே, குட். ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ தூரம் பேசுனது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக பேசினேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கொண்டுட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து அதுவும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குள்ளே போகணும். நான் வந்து இங்கே நிறைய மக்கள் வந்து என்னுடைய பொருளை வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் சார், ஆசையாக இருக்குது. எப்படி சார் பண்ணுறது இதை? அதுக்கான ஒரு டூல்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு லைவ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஓகே, இப்போ இந்த மில்லட்டை வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்க்கு நீங்கள் உள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன உங்களை தயார்படுத்தணும் அப்படின்னா, இதனுடைய மெயின் இன்ஃபர்மேஷன் இது நான் இப்போ நான் சொன்னது இப்போ என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் என்னுடைய கோர் வந்து IT ப்ரொஃபஷனல் தான். என்னுடைய டொமைன் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், நான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு இடையில தான் நான் வந்து ஒரு டூல்ஸ் ரெடி பண்ண. பார்த்தீங்களா, இது வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு நிறைய லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னாக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் பண்ணியிருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு, நாட் ஃபார் பிஸ்னஸ், லோக்கல்னு கிடையாது, 2 பிஸ்னஸ்க்குமே நான் பண்ணியிருக்கிற ஒரு ERP டூல்ஸ் தான் இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இதில் என்னுடைய விஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் அஸ் எ மெண்டர், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பிஸ்னஸ் மேனு, ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதுவரை இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கிறேன் ரெகுலராக. இதுதான் என்னுடைய விஷன். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் கோர் இருக்கணும், டொமைன் இருக்கணும், விஷன் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஒரு மில்லட் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு மெயினாக வந்து நமக்கு காம்படிட்டராக இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து நைஜீரியா, சைனால தான் நிறைய எக்ஸ்போர்ட், இந்த மில்லட்ஸினுடைய டோட்டல் கல்டிவேஷன் இங்கே தான் இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி மில்லட்ஸை பொறுத்தவரையும் ராகி, ஜோஹர், பஜ்ரா அப்படின்னு ஒரு 3 வகையான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மில்லட் வந்து நீங்கள் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, இது இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 139 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும், மெயின் வந்து இந்த மில்லட்டினுடைய டோட்டல் மெயின் என்ன அப்படின்னா, இதில் புரோட்டீன், ஃபைபர்,
சில விட்டமின்ஸ் இருக்குது, சில மினரல்ஸ் இருக்குது. நீங்க எப்படி எடுத்துட்டு போனாலும் கொண்டுட்டு போகலாம். இப்படிதான் எடுத்துட்டு போகணும். வேல்யூ ஆடடா அதை எடுத்து போயிட்டு லைஃப் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க எடுத்துட்டு போகும்போது இதனுடைய என்ன அது இதனுடைய மெயின் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணா இந்தியாவில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் எக்ஸ்போர்ட்னு பண்ணும்போது, இங்க லோக்கல்ல பண்ணும்போது சில டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இங்க லோக்கல் இண்டஸ்ட்ரியின் குரோத் இருக்குது. அப்போ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம வந்து ஒரு இந்த மில்லட்டுங்கிற ப்ராடக்டை ஒரு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த 3 விஷயங்கள் நம்ம நாடும் பயன்படுது, நம்மளும் பயன்படுறோம், மற்றவங்களுக்கும் பயனா இருக்கிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம ஒரு மைண்ட்ல ஏற்றிக்கிறோம். அடுத்தது எல்லாருடைய கோல், சார் நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த ஃபோரத்தில் வந்து முக்கியமா எல்லாருடைய தாக்கங்கள் அப்படிதான் இருக்குது. பட் நம்மளுடைய ஆம்பிஷன் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி பேஷன், சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ள இறங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கொண்டுட்டு வரணும். இதுக்கெல்லாம் விட முக்கியமானது ஒரு ரொம்ப முக்கியம், பேஷனோ ஆம்பிஷனோ இருந்தா பத்தாது. நமக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா ஆட்டிடியூட், அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஆளுக்கிட்ட எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறது ஆட்டிடியூடை வச்சு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்பிரனர், நான் வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபோரத்தில் ஜாயின் பண்றீங்க, அவங்களுடைய நிறைய பேர் சார் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. அந்த அனுபவத்துல பாசிட்டிவும் எடுத்துக்கிடுங்க, நெகட்டிவ் தான் ஜாஸ்தியா எடுங்க, பாசிட்டிவ் வந்து கொஞ்சமா எடுத்துக்கணும். நெகட்டிவ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சார் இப்போ இதற்கு முன்னே வந்து பேசுன சார் சொன்னாங்க எனக்கு இவ்வளவுலாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். அதே மாதிரி அந்த இதுதான் ஆட்டிடியூட், அவங்களுடைய அணுகுமுறையை நம்ம எடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமா என்ன தெரியுங்களா, இதுல சேலஞ்சு கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு கிடையாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது இதுல. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எந்த டோர்ன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார், நிறைய பேர் இங்கதான் சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா அதை நம்பாதீங்க. அது எப்பயுமே இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது தப்பு. நம்ம சர்ச் பண்ணணும், ஏதோ ஒரு டோர்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை தேடிதான் நம்ம போகணுமே தவிர இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ட் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. பட் எந்த இன்ஃபர்மேஷனும் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கத்துக்கணும் அப்படின்னா ஈஸி கிடையாது, இதுக்கு சேலஞ்ச் இருக்குது. ஒரு 5 லெவலா நீங்க கத்துக்கணும். நான் சிம்பிளா தான் சொல்லி முடிச்சிடுறேன். 5 லெவல் என்ன அப்படின்னா, இதனுடைய சேலஞ்சஸ் இருக்குது, லீடர்ஷிப் தான் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் பிளானிங் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அக்சஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து நல்ல ஒரு இப்போ எக்ஸ்போர்ட்னு நீங்க பண்ணும்போது என்னன்னு தெரியுங்களா, உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லேர்னிங் பண்றோம், ஏர்னிங் பண்ணும்போது கண்ட்ரியினுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் பையருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி தெரியுது, அதுக்கப்புறம் 5 டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம், அடுத்தது சர்ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இருக்குது, டிஜிஎஃப்லேருந்து நிறைய ஸ்கீம் நமக்கு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கஸ்டம்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டிராபேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் இந்த யூஸ் பண்ணினீங்களுக்கும் டெஃபினட்டாக எக்ஸ்போர்ட்ல ஏர்னிங் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்கலாம், என்ன தெரியுமா சார், எப்படி சார் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள உள்ள போகணும், இது எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு என்னுடைய டூல்ஸ் வழியா நான் வந்து உள்ள போயிடுறேன். சார் இப்போ டூல்ஸ் டிஸ்பிளே இருக்கா சார்? ஆயிட்டு இருக்கு சார். இன்னும் எவ்வளவு நேரம் சார் டைம் எடுக்கணும்? என்னோட டைம் க்ளோஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம்? ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் சார். 5 மினிட்ஸ், நோ ப்ராப்ளம். சரி, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு பாருங்க, ஒரு மார்க்கெட், ஒரு பையர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. அதான் FAQ ஃப்ரீக்வன்சில என்ன கேட்கறது, சார் பையரை கண்டுபிடிக்கணும், எப்படி பேமெண்ட் வரும், அதுக்கான ஒரு ஒத்திகள் தான் இங்க நான் காட்டுறேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ ஒரு பொருள் இப்போ மில்லட்னு எடுத்துட்டீங்களா, எந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகுது அதான் முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு இப்போ நம்ம என்ன பண்றோம், மில்லட்டை பொறுத்தவரையும் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கணும். அதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னா, நான் லைவாவே போயிடுறேன். இதுல இங்க இருக்கு பாருங்க, மில்லட்ஸ். ஸோ மில்லட்டை எடுத்துக்கிட்டு அது எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகுதுன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, அதிகமா யுனைடெட் அரப்ல தான் ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, நேபாள், பங்களாதேஷ், ஜப்பான், இவ்வளவும் நீங்க என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாட்டிக்ஸ் எடுக்கணும். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, உங்களுடைய லீட்ஸ் இருக்குல்ல, சார் நான் பண்ணணும் அப்படின்னு லீட்ஸ் இருந்தா
டைரக்டாவே நீங்க உங்களோட லீடை சப்மிட் பண்ணலாம். இங்க இருக்கு உங்களுடைய கம்பெனி நேம் போட்டு அட்ரஸை போட்டு நீங்க எந்த கண்ட்ரில இருந்து லீட்ஸ் பண்றீங்களோ இதை போட்டு விட்டுறலாம். இது செகண்ட். தேர்டு, சார் எனக்கு பையரை கொஞ்சம் காட்டுங்களேன். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதான். ஸோ மில்லட்டுக்கு நான் வந்து பர்டிகுலராகவே இது என்னோட டூல்ஸ்லேயே அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. மில்லட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களாக்கும் யார் சார் வாங்குறாங்க? இப்போ G20 என்ன பண்றாங்க? இப்போ நமக்கு லேட்டஸ்டா எல்லாமே மில்லட்டினுடைய டோட்டல் இதுதான் சார். இதுல நீங்க எந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு ஆசை? ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா இல்ல நேபாள். இப்போ மலேசியா நம்ம பக்கத்துல இருக்கிற நாடு, இல்ல சிங்கப்பூர் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ சிங்கப்பூர், மலேசியான்னு இங்க கிளிக் பண்ணா போதும். மலேசியாவில் இதனுடைய மில்லட்டினுடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன் நம்ம இதெல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதுல யார் வாங்குறாங்க அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ இங்க இருக்கு பாருங்க பையர்ஸ். இப்போ வந்து இதுல வந்து பையர் யார் அப்படின்னா மலேசியாவிலேயே ஒரு 23 பேர் இருக்கிறாங்க பாருங்க. எல்லாமே லைவ்ல உள்ளது. எல்லாமே வந்து இந்த அப்பேடா வெப்சைட்லயே அவங்க வந்து யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத ஸோ இங்கேயே பார்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பையர் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட்டினுடைய கண்டிஷன் என்ன? ஸோ எக்ஸ்போர்ட்டினுடைய இதுக்கு ஹெச்எஸ் கோட் என்ன? மில்லட்டுக்கு வந்து என்ன ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னா உடனே என்ன பண்றீங்க? இங்க கஸ்டம்ஸ்னுடைய வெப்சைட் இருக்குது. அதுல போயிட்டு நீங்க மில்லட் செக் பண்ணலாம், இல்ல ஜென்ரலா செக் பண்றாங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ மில்லட்டுக்கு என்ன தெரியுங்களா? ஹெச்எஸ்என் கோடு 1090422010. ஸோ இந்த ஹெச்எஸ்என் கோடு முக்கியம். அதுக்கப்புறம் எங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் நடக்குது இந்தியா ட்ரேட்ல, எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும். உடனே பையரை கண்டுபிடிச்சோடனே இந்த பாருங்க இவ்வளவு கண்ட்ரில பையர்களை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பையரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஸோ இவர் நல்ல ஜென்யூன் பையரா. அதுக்கப்புறம் மில்லட் மார்க்கெட் என்ன, லோக்கல் மார்க்கெட் என்ன, வெளிநாட்டுல என்ன ரேட்ல இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது ஆர்டர் ப்ராசஸ். ஆர்டர் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இங்க பாருங்க ஒரு பையர் கிட்ட கேட்கக்கூடிய இது என்ன அப்படின்னா என்ன ப்ராடக்ட், மில்லட்டா என்ன ப்ராடக்ட், அதுக்கு எப்படி வந்து பேக் பண்ணணும், அது எப்படி பேக்கிங் மெட்டீரியல் என்ன, அதனுடைய லேபிள் என்ன, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மில்லட் எக்ஸ்போர்ட் பண்ணா ஹெல்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஷிப்மெண்ட் என்ன, இன்கோ டைம்ஸ் என்ன, பேமெண்ட் டைம்ஸ், டெலிவரி டைம்ஸ், இந்த 10 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்ம் இருக்குது. இதுலயே என்கொயரி ஃபார்ம் எல்லாமே இருக்குது இதுல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்கொயரி ஃபார்ம் பண்ணணும். என்கொயரிங்கிறது ஒரு அதான் சொன்ன கம்யூனிகேஷன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு இது கம்யூனிகேஷன். ஒரு லெட்டர் எப்படி அடிக்கிறது, இனிஷியல் லெட்டர், அதுக்கப்புறம் ரிமைண்டர் லெட்டர் அவருக்கு கொடுக்கணும், அப்புறம் ஃபாலோ அப் லெட்டர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்னுடைய கன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்ணணும். இது குவாலிட்டி டெஸ்டிங். இது நீங்க மில்லட்டு தான் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு CFTRA லேப் இருக்குது, அப்புறம் SGS லேப் இருக்குது, அப்புறம் SMA லேப் இருக்கு, ATC லேப் இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, இங்க கிளிக் பண்ணா போதும். நான் எல்லாமே இன்பில்ட் உள்ள வச்சுட்டேன். அதான் இதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இங்க CFTRA போயிட்டு உங்க மில்லட் உங்களுடைய இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல மில்லட் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு இது நீங்க கொடுக்க கூடாது. இங்க CFTRA தான் அது கொடுக்கணும். அப்போ ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்றீங்க. அதுக்கப்புறம் சப்ளையர், ஒரு சப்ளைட்ட வாங்கும்போது நம்ம ஒரு பொருளுக்கு வந்து இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பொருளை கேட்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபியூல எடுத்துக்கலாம், ஜெம்மு, இதுல எல்லாம் உங்களுடைய சப்ளையர் யாரா தேவையோ எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பேக்கேஜிங் பொறுத்தவரையும் 3 பேர் இருக்காங்க. IIP, அப்புறம் வந்து நெஃப்டல், இதுல தஞ்சூர்ல இருக்குது, இது இந்தியா மார்ட். இதெல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்ச பிறகு ஷிப்மெண்ட் ஷெட்யூல் இருக்கு. ஷிப்மெண்ட் ஷெட்யூல் கப்பல் எப்போ போறது வர்றது அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காஸ்டிங் இருக்கு, காஸ்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. அதுக்கப்புறம் பேமெண்ட், என்ன பேமெண்ட் நம்ம வாங்கலாம், பேமெண்ட் மெத்தடே ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் போஸ்ட் ஷிப்மெண்ட் ட்ராக் பண்றது. இதெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. இதுல தான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் HR இருக்குது, HR வச்சு நீங்க பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண பிறகுதான் இதான் அதிகமா கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிலி ஆஸ்க் கொஸ்டின் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இதுதான் கொஸ்டின். இது நான் ஃபாஸ்டா போனதுனால மகிழ்ச்சி டாக்டர். உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தாதான் இந்த உங்களுடைய ஃப்ளோல கம்ப்ளீட்டா எடுத்து கொண்டு போயிட்டு மக்களுக்கு சொல்ல முடியும். அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்போர்ட்ங்கிறது என்ன ப்ராடக்ட் பண்றீங்க, என்ன டைப்ஸ், இந்த ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ்.
டாக்குமெண்டேஷன் கண்டிப்பா எல்லாமே நிச்சயமா நம்ம சார். பண்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ இதுதான் வந்து ஒரு 7 டிப்ஸ் இது. ஸோ கடைசியா இது நல்ல ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு சுந்தர் சார் ஃபார் த விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல ஒரு எக்ஸிம் பிசினஸை உருவாக்குங்க. அதான் நம்மளுடைய இது. என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தான். நான் ஒரு கம்பெனியுடைய சிஓ. நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆண்டர்பிரனர் அஸ் வெல் அஸ் ஐ எம் த இன்டர்னல் ஆடிட்டிங். நான் ஒரு 5 கண்ட்ரி ஆடிட்டிங் பண்ணுவேன். எஜுகேஷனலிஸ்ட் அஸ் வெல் அஸ் மெண்டர் அஸ் வெல் அஸ் ஐ எம் த ரைட்டர். ஐ ரைட் ஒரு புக்கு. தமிழ்லேயே நான் புக்கு எழுதியிருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஏற்றுமதியில் தொழில் முனைவர் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு விகடன்லேயே புக்கு எழுதியிருக்கேன். பிளஸ் வணிக கதர் இது தொடர் கொடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி கூட புக்கு எழுதியிருக்கேன். ஜிஎஸ்டி புக்கு. அண்ட் ஐ எம் த ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர். ஐ எம் த டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அஸ் வெல் அஸ் ஐ எம் த சிஓ ஆஃப் த கம்பெனி அஸ் வெல் அஸ் ஐ எம் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஸோ தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தா கூட டெஃபினட்டா நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த டைமிங். தேங்க்யூ சார். கண்டிப்பா திரும்ப ஒரு கூப்பிடுறோம் சார். ஒரு லார்ஜ் கிரவுண்ட்ல திரும்ப இந்த செஷன் வந்து 2 hours வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு திரும்ப வரேன். ஐ மைட் டிஸ்டர்ப் யூ. மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அண்ட் சுதீப், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் இன் த மார்னிங். ஐ திங்க் ஒரு நல்ல நபர்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்த எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கமாலுதீன் சார் நம்ம சென்னை போகும்போது ஒரு நேரில் போய் சந்திப்போம். நிறைய ஒரு நாலேஜ் பேங்க் சாரை பார்த்தது வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸா பார்த்திருக்கோம். அவர் போய் உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா ஒரு டின்னர் வெளியே போயிருந்தோம். அந்த 3 hours அந்த நாலேஜ் எவ்வளவு எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? சாருக்கே தெரியாது. நான் வந்து அவருக்கு தெரியாம அவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். சோ அந்த மாதிரி நாலேஜான பீப்புளை மக்கள் இங்க கொண்டு வந்ததான் நமக்கு வந்து இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த சொசைட்டிக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். மோகன் சார் வணக்கம். உங்களை வந்து நான் டாக்டர் கமாலுதீன் அறிமுகப்படுத்த எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். காலை வணக்கம். கமாலுதீன், டாக்டர் கமாலுதீன் ஒரு குற்றால அருவி மாதிரி கட 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 கட. சார் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 555 பேரை வந்து ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நான் சொல்லலாம். அதை செய்யக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பிளஸ் பண்ணல நான் அவருக்கு. ஏன்னா நான் அவரோட கொஞ்சம் வயசு ஜாஸ்தி நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அருமையான நிகழ்வுல எனக்கு முன்னால டாக்டர் கமாலுதீன் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. எப்படி ஹவு டு பிகம் எக்ஸ்போர்ட்டர் சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. நிறைய கேள்விகள் கேட்டாரு. மார்க்கெட்னா என்ன, அதாவது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குற மாதிரி நிறைய கேட்டுட்டாரு. சார் உண்மையாவே இன்னொரு ப்ரோக்ராம் வந்து சுந்தர் இவருக்கா அரேஞ்ச் பண்ணுங்க. இல்ல கண்டிப்பா சார். அதாவது கமாலுதீன் சார் இப்போ சார் மோகன் சார் வந்து ஒரு பெரிய இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெயினருங்க. அதாவது பல லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணிருக்காரு. சரிங்களா? பஞ்ச் குருகுலம் சொல்லிட்டு அதன் மூலமா வந்து நிறைய ட்ரெயினரை உருவாக்கி இருக்காரு. அதன் மூலம் லட்சக்கணக்கில் மக்களை உருவாக்கியிருக்காரு. அவர் ப்ராப்ளி என்னோட கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட அதான் போகும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபோரம் எப்படி பாக்குறேன்னா, இது எப்படி இன்டகிரேட் பண்ணி நம்ம சொசைட்டி கொண்டு போகணுன்றதுதான் இந்த கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்றேன். இன்ஃபேக்ட் ஹவு ஐ கேன் கனெக்ட் சுதீப் டு யூ ஃபார் எக்ஸ்போர்ட். இப்போ ஏற்கனவே ஒரு 42 கண்ட்ரில பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரி எப்படி போறது, ப்ராப்ளி கமாலுதீன் டாக்டர் கேன் ஹெல்ப் யூ. நான் வரேன். நானும் சுதீப் வில் கம் அண்ட் மீட் யூ. அடுத்த ட்ரைனிங் வரும்போது டாக்டர் ரோட்டரி மோகன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்சன். அவருக்கு தெரியாத ஆட்களே கிடையாது ரோட்டரி ஃபெட்டர்னிட்டில அக்ராஸ் தி குளோபல். இதை எப்படி ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். மோகன் சார் வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் பர்சன். அதாவது ஒரு கிளிப்புளிக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கையை பிடிச்சி சொல்லிக் கொடுப்பாரு. அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் எக்ஸ்போர்ட் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டோம்னா அவருக்கு தமிழ்ல அழகா தம்பி இதுதான் பண்ணு சொல்லிருக்காரு. அது முக்கியமா அவர் கவர்ந்த விஷயம் என்னன்னா கமாலுதீன் டாக்டர்கிட்ட, அதாவது நான் படிச்ச விஷயத்த எல்லாம் சாஃப்ட்வேர் எழுதிட்டாரு. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் பிடிச்சி போனா நீங்க தப்பே பண்ண விடாது. அது கரெக்டா உங்களை கொண்டு போகும். அப்படியே லெஃப்ட் ரைட் கொண்டு போய் உங்களுக்கு கரெக்டா கொண்டு வந்துடும். ரெண்டாவது, நீ ரிசோர்ஸ்க்கு வெளியே போகண்டா, அதுல ரிசோர்ஸ் பட்டன் வச்சிருக்காரு. அந்த மாதிரி மிக்க மகிழ்ச்சி. கமாலுதீன் டாக்டர் ரொம்ப சந்தோஷம் நீங்க இணைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சுதீப், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பிஃபோர் ஐ ஹேண்ட் ஓவர் டு மிஸ்டர் மோகன். நண்பர்களே, மை பிளஷர். அண்ட் நண்பர்களே, இது ஒரு வெற்றிகரமான இந்த பயணம். இந்த பயணத்தை நமக்காக வழங்கி கொண்டிருப்பவர்கள் நரசூஸ் காஃபி நிறுவனத்தினர், கோ ஸ்பான்சர்ட் பை அனில் ஃபுட்ஸ் அண்ட் கோ ஹோஸ்டட் பை கதர் இன்ஸ்டிடியூஷன். இந்த வெற்றி பயணம் வந்து 554வது ஸ்லாட் வந்திருக்கும். 13 நாட்களை தொடர்ந்து இந்த வெற்றி பயணம் போயிட்டு இருக்குது. ஏறக்குறைய 37 டீல்ஸ் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. எக்ஸ்போர்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு 29 கண்ட்ரில இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.
ஏறக்குறைய 42 கண்ட்ரில இருந்து லாகின் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த டேட்டா வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பயணமா இருக்குது. எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த நம்ம ஹீரோ சிறுதானியத்தை வந்து அதோட பலன்களும் பயன்பாடுகளும் வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போகணுன்றதை தாண்டி இப்போ நரசூஸ்ல வந்து இவ்வளவு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அது எப்படி மக்களுக்கு கொண்டு போறது, எப்படி உலகத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோரம் ரெடி பண்ணி இது கொண்டு போயிட்டு அதையும் ஹவு வி கேன் இன்டகிரேட் அண்ட் கொலாபரேட் இந்த விஷயத்த கொண்டு போனோம். மிக்க மகிழ்ச்சி, நல்லா போயிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சி. சாயங்காலம் 5:55 இன்னைக்கு சாயங்காலம் முடியுது. 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அது உள்ள விஷயங்கள் வந்து மோகன் சார் முடிச்ச பிறகு நான் கேட்கிறேன். மோகன் சார், ஓட்டியும் உங்களுக்கு சின்ன அறிமுகம், அதுக்கப்புறம் பஞ்ச் குருகுலத்தை பத்தி எனக்கு நிறைய பேசணும் அப்படின்னு தான் என்னுடைய நோக்கம். தேங்க்யூ கமலன் சார், தேங்க்யூ சுதீப். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே ஆன், we are happy to have you on board and over to Mr. மோகன். தேங்க்யூ சுந்தர், தேங்க்யூ வெரி மச். இந்த ஹீரோ மில்லட்டை பத்தி நீங்க பிரமாதமா சொல்லிட்டீங்க. எந்த நிகழ்விலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ஹீரோவை பத்தி பேசணுங்கிறது ஒரு நியதி. அப்ப இந்த மில்லட் வந்து அனைவருக்கும் மிக்க ஊட்டச்சத்து, அதுவே வாழ்வின் சொத்துன்னு சொல்றாங்க. ஒரு 7 மில்லட்டை பத்தி சொன்னாங்க. கம்பு, நோய்களுக்கு இது வம்பு. கம்ப கூழ குடிச்சா கம்பு இல்லாம நடக்கலாம்னு சொல்றாங்க. வரகு, வரகு உண்டால் வயிறும் உயிரும் வலுப்பெறும். வரகு வந்து வருங்காலத்தை பார்க்கலாம்னு சொல்றாங்க. சாமை, சாமை நமக்கு ஆமை வயதை போல நீண்ட ஆயுளை கொடுக்கும்னு சொல்றாங்க. திணை, திணை வந்து இதயத்திற்கு துணை, அதே மாதிரி தேக்கு போன்ற உடலுக்கும் துணைன்றது சொல்றாங்க. குதிரைவாளி, குதிரைவாளி குதிரை பலம் பெற குதிரைவாளி, குதிரை வாளினால் குறைவில்லாத வாழ்வுங்கிறதும் ஒரு நியதி. வரகு, ராகியில் பலகாரம், கால்சியத்தின் அதிகாரம், வரகால் சர்க்கரையே விலகுன்னு சொல்றாங்க. சோளம், சோர்வே விலகு அப்படிங்கிறாங்க. ஆக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது, உணர்ந்து கொண்டது, எடுத்துக்கொண்டது. இன்னைக்கு சுந்தர் வந்து மீட் பண்ணோம்னா மில்லட்டினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இளைய சமுதாயத்திற்கு மிக பிரமாதமா போய் ரீச் ஆயிருக்கு. நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க ஒரு கல்லூரியில் நிகழ்வு இருக்கும்போது என்ன கூட ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனரா கூப்பிட்டுருந்தாரு. எத்தனை விஷயங்கள், எத்தனை இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இத்தனை விஷயங்கள் இந்த மில்லட்ஸ் இருக்கே. இது ஏன் இத்தனை நாள் வந்து நம்மளுடைய பெரியோர்கள், ஏன்னா முதல்ல அவங்க சாப்பிட்டாதான் நம்ம கொடுப்பாங்க. நம்ம காலையில இருந்து தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஓடுவோம். ஏன்னா ரன்னிங் மெக்கானிக்கல் லைஃப் ஆயிடுச்சு. ஓடுவோம். இன்னும் சில பேர் போனீங்கன்னா ஓட சாப்பிடுவாங்க, நடக்க சாப்பிடுவாங்க, பட சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உணவிற்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்றைக்கு வந்து இந்த மில்லட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஒரு மறுமலர்ச்சியை, நான் இன்னும் சொல்ல புரட்சியை ஏற்படுத்தது. அந்த புரட்சியாளர் வந்து என் அருமை சகோதரர் சுந்தர் அவர்கள் தான். சுந்தரம் முதல்ல நான் பார்க்கும்போது இந்த மனிதருக்குள் இத்தனை சக்தியா நினைச்சேன். அவர் பேச பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி, நான் இன்னும் சொல்லுவேன், he spoke very clearly, cleanly, calmly, correctly, courageously, convincingly, constructively and comfortably and what not. அந்த மாதிரி பேசினாரு. ஸோ அது ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து என்னுடைய நண்பர்களை எல்லாம் என்னுடைய அருமை சகோதரர் நர்சு சிவா அவர்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். எங்களுடைய மல்லிகா பத்ரிநாத் அக்காவை அறிமுகப்படுத்தினேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறது எதுக்குன்னா, இந்த மனிதனால ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க முடியும். ஆனா அப்ப நான் நினைக்கல இந்த ஒரு நிகழ்வு இந்த 555 பேரை வச்சு ஒரு உலக சாதனை செய்வாருன்னு நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப என்னன்னா இது வந்து ஒரு 10% தான் அவருடைய கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். இன்னும் மிக 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 பிரமாதமா வந்து சுந்தர் வந்து செய்வாருங்கிறது அதுல ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை இருக்கிறேன். இந்த காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுனாங்களா இந்த மாதிரி ஜூம்ல உட்கார மாட்டோம். 10 மணிக்கு மேலதான் ஜூம்ல, 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட கொரோனால வந்து ஒரு 300 ப்ரோக்ராம் நான் ஜூம்ல எடுத்தேன். ஆனா சுந்தர் கிட்ட, சார் காலையில் 6:30 to 7, காலையிலயா சாயங்காலமான்னு கேட்டேன். சார் காலையில சார், நீங்க தான் லாஸ்ட் ஸ்பீக்கரு, உங்களுக்கு அப்புறம் வேலிடேட்டர்னாரு. அப்புறம் ஓ சரி அப்படின்னா சரி சுந்தர் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப அந்த மாதிரி என்னையே மாத்திட்டாரு, மாறாத என்ன கூட மாத்திட்டாரு. அந்த மாதிரி ஒரு மந்திரவாதின்னு தான் நான் சொல்லுவேன். சுந்தர் ஒரு மந்திரவாதி, மனிதர்களை மாற்றும் மந்திரவாதின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த மில்லட்ஸ் ஃபீல்டில் இவர் கிரியேட் பண்றாருன்னா அவருக்கு நம்முடைய அருமையான வாழ்த்துக்களும், அவர் நீண்ட ஆயுளுடன் நெடுங்காலம் வாழ வேண்டும், வாழ்வாங்க வாழணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு குருகுலம் சுந்தர் சொன்னார், பஞ்சு குருகுலம் சொல்லுங்க.
பஞ்சுகுருங்கிறது இட்ஸ் அ ட்ரைனர்ஸ் ஃபோரம் சார். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ட்ரைனர்ஸ் இருக்கோம். மேல் ஃபீமேல் 2 பக்கமும் இருக்கிறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஞ்சுகுருவில் மேனேஜிங் ட்ரஸ்ட் யாருன்னா நம்ம இதயம் நல்லெண்ணெய் நிறுவனத்தினுடைய சேர்மன் திரு முத்து அவர்கள் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி. நான் வைஸ் சேர்மன், இன்சார்ஜ் ஆஃப் ட்ரைனிங்ல இருக்கிறோம். நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய காலேஜுக்கு பண்றோம், பிஸ்னஸ் பீப்புளுக்கு பண்றோம், டேர் டுமாரோ வெல்வோம் வருங்காலத்தில் அவங்க ரீட்டைலர்ஸுக்கு பண்றோம். அதே மாதிரி பிஏ சாம்பியன் சொல்லிட்டு அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு பண்றோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்றோம், ரயிலா பண்றோம். ரயிலால வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக பண்ணுறோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக பண்ணுறோம். அதே மாதிரி பிஏபி அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்ணுறோம். நிறைய ப்ரோக்ராம். எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், எல்லோருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இது எப்படின்னா, நாங்கள்லாம் ட்ரெயினர்ஸு, நானும் நம்ம முத்து எல்லாம் வந்து 1980 நண்பர்கள், கிட்டத்தட்ட 43 வருஷம் நண்பர்கள். நாங்கள்லாம் இணைந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சியாளர் இருந்தார், ப்ரொஃபசர் பஞ்சநாதன். அவருடைய 75வது பிறந்த நாள்ல அவருக்காக ஒரு விழா எடுத்தோம். அந்த விழா அப்போ எல்லாரும் இணைந்தோம். அப்போ முத்து சொன்னாரு, இந்த அமைப்பை ஏன் நம்ம வந்து நல்ல ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக இது யூஸ் பண்ணோம். அப்பதான் அவர் பேர் பஞ்சநாதனை வந்து பஞ்சுன்னு சொல்லுவோம், பிரியமா சொல்லுவோம். அதனால பஞ்ச் குருகுலம், ஏன்னா குருகுலம் உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்ச் குருகுலங்கிறத ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் பண்றோம். டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல். நீங்க வந்து எனி ட்ரைனிங் அண்டர் த ஸ்கை நீங்க சொல்லுங்க, வி ஹாவ் பீப்புள். இல்லைன்னா நாங்க வி இப்போ கமலாதேவ் இப்போ எக்ஸ்பர்ட்டை பற்றி கேட்குறப்ப நான் கமலாதேவன் சார் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு யாராவது என்ன கேட்டாங்கன்னா அவரை சுந்தர் மூலியமா அவரை கூப்பிட்டு அவரை வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவேன். ஸோ ட்ரைனிங் வந்து நாம மட்டும் கொடுக்கறதுன்னு இல்லை, யாரெல்லாம் அது வல்லுநர்களோ, யாரெல்லாம் அதில் சிறந்தவர்களோ, யாரெல்லாம் அதில் அறிவாளிகளோ, யாரெல்லாம் ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு, சமுதாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்களோ அவங்களை கூப்பிட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பஞ்சகுருகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல வந்து என்ன எங்களுடைய எய்ம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவதற்கு முன்னால எப்படி இருக்கீங்களோ, ஆனா ட்ரைனிங் அட்டன் பண்ண பின்னால நீங்க வந்து மாறணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் பஞ்சகுருகுலம். அந்த பஞ்சகுருகுலத்தை பத்தி இங்க சொல்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சுந்தர். மிக்க மகிழ்ச்சி சார். அடுத்த விஷயம் வந்து அதுல ஒரு துணை கேள்வி. இந்த ரயிலா அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா நிறைய இளம் தொழில் முனைவரை, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த ரயிலா மூலமா வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவுட்ஃபிட்டே மாத்தி விட்டுறீங்க. அந்த ரயிலாவுடைய பர்பஸ் என்ன, இது வரைக்கும் இந்த ரயிலா என்ன செஞ்சிருக்குது, இது என்ன செய்ய போறீங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. எனக்கு ஒரு இதுதான் இந்த ஃபோர்த் நான் கொடுக்கக்கூடிய பெரிய மெசேஜா இருக்கு. ஏன்னா என்னுடைய டாக்டரும் வந்து ஷீஸ் ஒன் ஆஃப் தி பெனிஃபிஷரி ஃபார் ரயிலா அப்படின்ற பேர்ல எனக்கு ஒரு பெருமை. ஆமா ரயிலா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சார், ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அவார்ட்ஸ்ங்கிறது ரயிலாவினுடைய எக்ஸ்பான்ஷன். நாங்க வந்து விருதுநகர் ரோட்டரி சங்கத்தோட இணைந்து பஞ்சகுருகுலம் வந்து பயிற்சியாளர்களை கொடுக்குறோம். ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இப்போ எல்லாமே யூஸ்வலா பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங், டெசிஷன் மேக்கிங், அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் தான் ரயிலாவில் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நாங்க என்ன செஞ்சுட்டோம், அந்த கான்செப்டே மாத்தி ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட்ல மணி மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், மென் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல கொண்டு போயிட்டோம். இதுல 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து நாங்க சேர்த்துக்கிறோம். புத்தம் புதிய தொழில் முனைவரை உருவாக்குறோம். நல்ல நிறைய தொழில் பண்ணவங்களை நம்ம பார்க்கல, புதுசா உருவாகணும். நாங்க என்ன சொல்றோம்னா, சம்பளம் வாங்குற இடத்துல இருக்காத, சம்பளம் குறுக்கிற இடத்துல இருக்கு. பி எ பர்சன் as an employee, பி எ பர்சன் as an employer, not as an employeeங்கிறோம். அப்ப நீ எம்ப்ளாயியா இருக்க வேண்டாம், எம்ப்ளாயரா இருன்னா அதுக்கு உண்டான அறிவு, அதுக்கு உண்டான நாலேஜ், அதுக்கு உண்டான இன்புட்ஸ் உங்களுக்கு எடுக்கணும். ஸோ அதை நீங்க வந்து பண்ணணுங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாசமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை கங்கை கொண்டான்ல இந்த ரயிலா நிகழ்வு விருதுநகர் ரோட்டரியும் பஞ்சுகுருவும் இணைந்து நடத்துறோம். அதுல 3 நாள் ப்ரோக்ராம். அந்த 3 நாள் ப்ரோக்ராம்ல வந்து நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம், ஏகப்பட்ட இன்புட்ஸ் கொடுக்குறோம். அவங்கள அப்படியே ஒரு மாத்துறோம். அந்த குழந்தைகளை, அந்த மாணவர்களை அப்படியே மாத்துறோம். அப்போ அவங்க வந்து அந்த ரயில அட்டன் பண்றதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க, அதுக்கு பிறகு எப்படி இருந்தாங்கன்னு சொல்றோம். அவங்கள வந்து பிராக்டிக்கலா நாம வந்து
அவங்கள வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம், நிறைய ஒர்க் அவுட் பண்றோம், ஹோம் ஒர்க் தர்றோம். அதுல யாரெல்லாம் 2 பேரை செலக்ட் பண்றோம், பெஸ்ட் ரயில் ஏரியன்ஸ் சொல்லுவோம். அந்த 2 பேர்த்த சிங்கப்பூருக்கு எங்க முத்து அவர்களுடைய செலவுல சிங்கப்பூருக்கு அனுப்புறோம். ஒரு பேட்ச்ல 2 பேர். இப்ப 30வது பேட்ச் போயிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட வந்து 40 பேர் போயிட்டு வந்துட்டாங்க சிங்கப்பூருக்கு. 7 நாள் ட்ரிப்பு. அங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட், இண்டஸ்ட்ரியல் என்னென்னலாம் வேணுமோ வருது. இதுல கிட்டத்தட்ட 840 பேர் இப்ப அட்டன் பண்ணிருக்காங்க ரயிலால. அதுல 212 பேரு புதிய தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய தொழிலை சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் சார். அவங்க எல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார், பணம் இல்ல. அவங்ககிட்ட என்ன ஒரு ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸை வச்சு அவங்க எதெல்லாம் முடியுமோ எல்லாம் செய்யறாங்க. எங்களை கேட்கறாங்க. நாங்களும் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க, ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணி தரோம், டைப் பண்ணி தரோம். அப்ப அது அவங்களை ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஆனா இதெல்லாம் வந்து செலக்டட் நல்ல பிரமாதமா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் பண்றோம். நிறைய பேர் இப்ப வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. முத்து அண்ணாச்சி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஈவன் என் வாழ்க்கைக்கு பிறகு அது பூராமே அவர் தான் எடுத்துக்கிறாரு. ஒருத்தர்கிட்ட 2500 ரூபா வாங்குறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனா 13000 ரூபா செலவாகுது சார். அந்த மீதி பணம் பூரா அவர் தான் தர்றாரு. முத்து வந்து அவருடைய கம்பெனியில இருந்து தர்றாங்க. அதே போல சிங்கப்பூர் போயிட்டு வர செலவு அவர் தான் தர்றாரு. அவர் ஒரு வில் எழுதி வைக்கிறேன்னாரு. என்ன வில்லுன்னா, என் காலத்திற்கு பிறகு கூட இந்த ரயிலா நடத்துவது நிறுத்தக்கூடாது அப்படின்னு. எப்பேற்பட்ட மனசு பாருங்க, எப்பேற்பட்ட மனசு. ஆனா அவங்க சன்னு சொன்னாரு, அப்பா ஏன்பா எங்களை நம்பாம நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னு. அப்புறம் அதை நிறுத்திட்டாரு. அவர் சொல்றாரு, நான் என் மகன், என் மகனுடைய மகன், அவனுடைய மகன், எத்தனை பரம்பரையில எத்தனை பேர் வந்தாலும் இந்த ரயிலாவை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஏன்னா நிறைய தொழில் முனைவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ் மேல வரணுங்கிற கான்செப்ட்ல தான் அந்த ரயிலாவை நடத்திட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி சார். ஐ திங்க் நானும் வந்து ரயிலாக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவிகரமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மீட்டிங்ஸ் நிறைய பேசுறேன். ஒவ்வொரு ரயிலாக்கும் ஒரு நபரை நான் வந்து அறிமுகப்படுத்தல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நல்ல விஷயம் நடக்குது. 2500 ரூபாயில ஒரு 3 நாள்ல ஒரு 3 வருஷம் உள்ள MBA பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸை வந்து ஒரு 3 நாள்ல அவங்க கொடுத்துறாங்க அப்படின்னா அது பெரிய மந்திரம் தான், ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த 3 நாள்ல வந்து எப்படி கேட்டா அந்த இது மாதிரி இந்த மிலிட்டரி மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது ஃபுல் பாடி ஸ்கேன் மாதிரி கம்ப்ளீட் அவங்களோட தாட் ப்ராசஸை மாத்தி விட்டுறாங்க. அதுல நான் விட்னஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ல நானும் ஒரு கெஸ்டா போய் அங்க கலந்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த பணி தொடரட்டும். அண்ணாச்சி எனக்கு ஒரு மென்டார். அதாவது அவர் எப்படி கேட்டீங்கன்னா, மக்கள் பணியில திறம்பட பண்றது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது திறம்பட தாண்டி பண்றதுதான் அண்ணாச்சி எப்பவுமே அப்பதான் அவர் யோசிப்பாரு. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நெடுநாளைய நண்பர் அவரு. இருந்தாலும் அதாவது அதுல நல்ல விஷயம் இருக்குன்னா பாருங்க, எவ்வளவு விஷயம் போயிட்டா இருப்பாங்க. என்னைய தாண்டி என்னோட பையனோட பையன்ற அளவுக்கு போறா அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தான் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு இன்னொரு 5 நிமிடம் இருக்கு மோகன் சார். எனக்கு இந்த ட்ரேடிங் மூலமா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட், பினான்சியல் டெவலப்மெண்ட், ஃபேமிலி டெவலப்மெண்ட். என் நேரத்தை குறைச்சிட்டீங்களா நீங்க? மிக்க இல்லைங்க, 7 மணி வரைக்கும் உங்களோட டைம். என்னுடைய நேரத்தை எடுத்து கமாலதீனுக்கு கொடுத்துட்டீங்க. ஆமா சார். இல்ல சார், உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து 30 நிமிஷம் கொடுக்க கூடாது சார், ஒரு நாள் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. பரவாயில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் 3 நிமிஷத்துலயும் பேசலாம். சார் வந்து இந்த 13 நாட்களுமே தொடர்ந்து வந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு. நானும் பாத்துட்டே இருக்கேன். சாருடைய முகம் வந்து டிபியா வந்துகிட்டே இருக்கும். 13 நாள் நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு செக்ஷன்லயா 2 செக்ஷன்லயா வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போயிட்டே இருக்காரு. அந்த வகையில உண்மையாலுமே உங்க ஆர்வம் இருக்குல்ல சார், சுந்தர் சாருக்கு அடுத்தபடியா அந்த ஆர்வம் தான் சார் உங்களோட வெற்றியாளரா நான் பாக்குறேன் உண்மையாலுமே. சாரி மிஸ்டர் மோகன் சார் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயங்கள் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து இப்பதான் தெரியுது இது லீலா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபோரம் எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் இங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா சார், அது நான் இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நான் ஒரு 50,000 தொழில் முனைவர்களை உருவாக்கி என்னுடைய இது அப்படிதான், நானே இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேஷன், நல்ல ஒரு அதுதான். அடுத்து நம்ம வந்து சார் இறைவன் கொடுத்தத 4 பேருக்கு ஷேர் பண்ணணும், அதான் முக்கியம். இப்ப நான் பிசினஸ்ல என்ஜாய் பண்றதை விட 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுலதான் இப்ப எனக்கு என்ஜாய்மெண்டே இருக்கு. டெஃபினட்டா நல்ல ஒரு அருமையான இது செஞ்சுட்டீங்க சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது, நான் இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். அதுதான் பேசிக்கிறேன், தாராளமா பேசிடுங்க, நோ ப்ராப்ளம். சாரி பாத்தேன் சார். இப்போ ப்ரொஃபசர் அண்ட் கமலதீன் சார், சுந்தர், எந்த ஒரு விஷயத்தையும் 3 நாள் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம், 30 நிமிஷம் பேசலாம், 3 நிமிஷமும் பேசலாம். ஒரு பேச்சாளர் தான் சொல்லுவேன், 3 நிமிஷமும் பேசலாம்,
3 மணி நேரமும் பேசலாம், 3 நாளும் பேசலாம். அதனால நம்ம இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். சார் இப்ப எப்படின்னா, இப்ப நிறைய தொழில் முனைவரை பத்தி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பட்டிங் என்டர்பிரனர் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓவிஎஸ். ஓவிஎஸ் என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் an objective. You should have an objective. You should have a vision and you should have a strategy. உங்க அப்ஜெக்டிவ் என்ன? நான் தொழில் பண்ணணும், தொழில் நடத்தணும், தொழில் நான் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன விஷன், நான் என்ன செய்யணும்? முதல்ல ஒரு தொழில் முறை என்ன செய்யணும்னா, என்ன செய்ய வேண்டுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் சார், நான் சொல்லுவேன், ஒரு கல்லு, அந்த கல்லுல சிற்பி எப்படி அதை தெய்வீ ஒரு கும்பிடுற ஒரு ஆண்டவன் மாதிரி ஒரு சிலையை பண்றாருன்னா, வேண்டாததெல்லாம் வெட்டுவாரு, வேண்டியது செய்ய மாட்டாரு. எந்த கல்லை வெட்டி 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 கடைசியில் அது ஒரு டெய்டி, அது ஒரு ஆண்டவன் சிலையாக ஆகி கர்ப்ப கிரகத்தில் வச்சு அதை கும்பிடுறோம். அந்த மாதிரி தொழில் முனைவருக்கு தொழில் எப்படின்னா, வேண்டாதது எதுன்னு தெரியணும். முதல்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்பெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நினைக்கணும், உங்க என்ன நினைக்கணும், நல்லா உங்களுடைய எண்ணத்தை ரொம்ப அதில் இன்வால்வ் பண்ணணும். நான் நல்லா ஜெயிக்கணும், நான் நல்லா பிசினஸ் பண்ணணும், நான் நிறைய வியாபாரம் பண்ணணும், நான் நிறைய மேல வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை யூ ஷுட் புட் லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ் இன் யுவர் மைண்ட். அந்த எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் எல்லாம் சொற்களாக, சொற்கள் எல்லாம் செயல்களாக, செயல்கள் எல்லாம் பழக்கங்களாக, பழக்கங்கள் எல்லாம் சுபாவங்களாக, சுபாவமே வாழ்க்கைங்கிறோம். அப்ப அந்த நல்ல என்ன தொழில் முனைவர் ஆக வேண்டும் என்று நீங்க நினைத்தால்தான் நீங்க நல்ல தொழில் முனைவர் ஆக வேண்டும். அப்ப அந்த எண்ணுவதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். The vision should be put into the field and it should become an entrepreneur. செய்ய முடிஞ்சதை செய்ய தகுந்தவாறு செய்யற மாதிரி பண்ணணும். நான் யூஸ்வலா சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸ்க்கு, இஃப் யூ வாண்ட் டு பி யூ மஸ்ட் பி an entrepreneur. அப்போ சூஸ் த ரைட் பிஸ்னஸ். எப்பவுமே சூஸ் த ரைட் பிஸ்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். மார்க்கெட் எந்த மார்க்கெட்டுன்னு சொல்லுங்கன்னு பார்த்தா, அப்கோர்ஸ் இப்போ நீங்க பண்ண முடியாது. இந்த கேள்வியும் கேட்டோம்னா இங்க இருக்க சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட், அந்த மார்க்கெட். சார் மார்க்கெட் 2 சார். Kamaluddin will vouch me. Buyer's market, seller's market. When the buyer is dictating the terms and when the buyer is deciding the business, executing the business, market is buyer's market. When the seller is able to execute the business, seller's market. அது சொல்றதா தனியா சொல்லுவேன். இன்னொரு தடவை சொல்லியிருக்காரு, நானும் கமாலுதீனும் ஒரு 6 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம். அண்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர். சார் நீங்க யாரு, who is ஒரு செக்மெண்ட், who is ஒரு டார்கெட்டட் குரூப், யாருக்காக வியாபாரம் பண்றீங்க, யாரை நோக்கி வியாபாரம் பண்றீங்க, அந்த டார்கெட்டட் குரூப் உங்களுக்கு தெரியணும். அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். இப்போ இவ்வளவு பெரிய பிபிடி போட்டாரு சாரு, அதுல அவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தாரு. சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். சார் வாழ்க்கையில தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சோசியல் லைஃபாக இருந்தாலும் சரி, தனி மனித மேம்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் சார். ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர் இல்லைன்னா நீங்க எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அண்ட் யூ ஹேவ் எ செல்லிங் ஸ்கில்ஸ். நீங்க விற்கணும் மார்க்கெட்ல. ஸ்கேட்டர் மார்க்கெட்னா என்ன, மார்க் மை ப்ராடக்ட். சார் நான் சொல்லியிருப்பாது, பட் அது கொஞ்சம் நம்ம ஏன்னா நீங்க ஏதாவது நீங்க மார்க்கெட்டுக்கு என்ன மீனிங் சொல்லி பிரைஸ் தரேன்னு சொல்லி தான் நான் பேசியிருப்பேன். நீங்க ஒண்ணு கொடுக்காம பேச சொன்னா எப்படி பேசுவேன்? செல்லிங் ஸ்கில்ஸ், யூ ஷுட் ஹேவ் எ செல்லிங் ஸ்கில்ஸ் சார். எப்படி நீங்க விற்பனையை உயர்த்தணும், எப்படி உங்க வியாபாரத்தை ஆப்டிமைஸ் பண்ணணும், அது நமக்கு தெரியணும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் எ கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ். சார் எல்லாரும் தொழில் பண்றான், எல்லாரும் நகை கடை வச்சிருக்கான், எல்லாரும் ஜவுளி கடை வச்சிருக்கான், எல்லாரும் பாத்திர கடை வச்சிருக்கான், எல்லாரும் எல்லா தொழில் பண்றான். ஆனா எப்படி ஒரு சிலர் மட்டும் எக்ஸல் ஆகுறாங்க? த கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ். யூ ஷுட் ஹேவ் எ கிரியேட்டிவிட்டி இன் த ப்ரொமோஷன்ஸ். உங்க ப்ராடக்ட் பண்ணணும். இன்னைக்கு மில்லட்ஸ் இத்தனை பேர் நான் பார்த்துட்டே இருக்கேன். டெய்லி நான் ஏதாவது ஒரு டைம் வருவேன், ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி உள்ள வந்துட்டு போவேன். ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரு சிலர் அந்த செய்முறை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் நான் உள்ள வந்துட்டேன். இந்த 13 நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை நிமித்தமாக, என்னுடைய தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய மீதி நேரத்தில் உள்ள நான் வந்துட்டு போவேன். ஏன்னா அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தா 120 பேர், 130 பேர், 150 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள், ஒரே ஆட்கள் இல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன நான் சொல்றேன்னா, கிரியேட்டிவிட்டி வேணும் சார்.
அடுத்த தொழில் உங்க தொழிலே பண்ணா கூட அந்த தொழிலை நீங்க எக்ஸல் ஆகணும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த செல்லிங் ஸ்கில்ஸ் என்னன்னு தெரியணும். அந்த கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் என்ன சொல்லணும். சார் அடுத்தடுத்த கடை இருக்குங்க சார், இந்த கடையில வியாபாரம் நல்லா இருக்கு, அந்த கடையில வியாபாரம் கம்மியா இருக்கு, ஒரே ப்ராடக்ட் ஒரே விலை. ஏன்? there comes the strategy. நம்ம சிரிக்கிறதே இல்ல. கஸ்டமரை பார்த்து சிரிச்சாதானே சார் அவன் நம்ம கிட்ட வருவான். அந்த மாதிரி நிறைய திங்ஸ். அண்ட் மென் மேனேஜ்மெண்ட். நீங்க மென் மேனேஜ்மெண்ட் வெண்டர் ஆகட்டும், உங்க சப்ளையர் ஆகட்டும், உங்க கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகட்டும், உங்க செல்லர்ஸ் ஆகட்டும், உங்க பையர்ஸ் ஆகட்டும், மெயினா உங்க பையர்ஸ் ஆகட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்க வைஃப், உங்க குழந்தைங்க எல்லாரும் they all comes under the men management. As entrepreneur, you should know how to manage the men and you should have a build your confidence. Confidence நிறைய இருக்கணும் சார். அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு சுந்தர் வந்து ஐ வில்லுனால தான் இந்த 555 பேர் இன்னைக்கு சேர்த்த முடியுது. இன்னும் அப்ப 50 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களாமா. நான் முன்னாடி பேசும்போது கேட்டேன், சுந்தர் ஏதாவது ஸ்லாட் இருக்குமா சார்? இன்னும் ஒரு 50 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காருன்றாரு. அப்ப பாருங்களேன், இப்ப கூட வெயிட்டிங் லிஸ்ட்ல சார் இருக்காங்க. ஹலோ ப்ரொஃபசர், இப்ப கூட 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல சார் இருக்காங்க. நம்மளுக்கு தொடர்ந்து பேசுறது அந்த அளவுக்கு இன்னைக்கு செய்ய முடியுதுன்னா அந்த கான்பிடன்ஸ். என்னால் முடியும். சொல்லுவார், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு. எங்க தம்பி, நான் தம்பின்னு தான் அருமையா சொல்லுவேன். அவர் என்ன அறிவாளியா இருந்தாலும், என்னை விட செல்வந்தரா இருந்தாலும், என்னை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவரா இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி தான். ஐயா மன்னிச்சிருங்க. அப்போ அந்த கான்பிடன்ஸ் சார், அந்த நம்பிக்கை சார். என்ன நான் நம்பணும் சார், என்ன நான் நம்பாட்டி மத்தவ எப்படி என்ன நம்புவான்? இன்னைக்கு கமாலுதீன் சொன்னாரு, ஐ கேன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிரியேட் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை சார். நான் இது ஒரு 30 வருஷம் முன்னாடி கேட்டு சொல்லிதான் நானும் ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருப்பேன் கமாலுதீன். என்னுடைய 67வது வயதுல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அப்ப அந்த மாதிரி அந்த கான்பிடன்ஸ் வேணும் சார். சார் ஒவ்வொரு தொழில் முனைவருக்கும் செயல் திறன் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், நிறைய புதிய சித்தாந்தங்கள் பண்ணணும், தரமான பொருள் விற்கணும் சார். தயவு செய்து தரமான பொருள் சார். மில்லட் விற்கிறவங்கள தெய்வங்கள். ஏன்னா நீங்க எல்லாம் தெய்வங்கள் 555 பேர். ஏன்னா நீங்க விற்கிறது உணவு பண்டம், நீங்க விற்கிறது உணவு. நாங்கெல்லாம் நம்பி வாங்குறோம். அந்த உணவை சாப்பிட்டு உயிர் வாழணுங்கிறதுனால தான் வாங்குறோம். அப்ப நீங்க உயிரை கொடுக்கக்கூடிய உத்தமர்கள். அப்ப நீங்க எல்லாம் தெய்வங்கள். கரெக்டா சுந்தர்? நல்ல திட்டமிடல் வேணும் சார். நல்ல பிளான் பண்ணணும். பிளானிங் மட்டும் நாட் அலோன், பிளானிங் இஸ் ஆல்சோ எக்ஸிகியூஷன் இருக்கணும் சார். இவர் சொன்னாரு ஆட்டிடியூட் பத்தி சொன்னாரு கமாலுதீன். நவ் ஐ ரிமெம்பர்ட் a small word, ask. ASK, ask. ask அப்படின்னா ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் சார். எந்த தொழிலையும் நியாயமா நேர்மையா தர்மமா பண்ணுங்கிற ஆட்டிடியூட் இருக்கணும் சார். அண்ட் யூ ஷுட் ஹேவ் a skill. ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணுங்க. இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி செமினார் அட்டெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க. உன்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் ஒரு நண்பர்களை தெரிந்து கொள். அப்போ நீங்க இந்த மாதிரி அருமையான நண்பர்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அண்ட் நாலேஜ் வந்து நிறைய அக்யூர் பண்ணுங்க. தெரியுமோ தெரியாத நிறைய நாலேஜ் அக்யூர் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி செய்து மிக சிறப்பாக நீங்க எல்லாமே வேணும் சார். ஃபைனலா நிச்சயமாக ஃபைனலா ஒரே ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா சுந்தர் முகத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து கொஞ்சம் இருக்காரு. ஆமா, என்னதான் கமாலுதீன் என் நேரத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் அடுத்தவங்க எடுத்துக்க விரும்பல சார். ஃபைனலா சொல்றது 5D ஃபார்முலா சார். யூ ஷுட் ஹேவ் அ டிரைவ். உங்களுக்கு ஒரு உந்து சக்தி இருக்கணும், உங்களை வழிநிறுத்தும் சக்தி இருக்கணும் சார். செல்ஃப் அக்சலரேஷன். நான் உயரணும், நான் மேல வரணும், நான் பிரமாதமா வரணும், நான் வந்து என்னுடைய இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 வரணுங்கிற அது எண்ணம் வேணும். நீங்க வர்றீங்க வரலைங்கிறது, நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஓட வேண்டும். If you want to stand the same place, you should run. If you don't run, the person who is following behind you, he will overtake. உனக்கு பின்னால் வரும் நபர் உன்னை ஓவர்டேக் செய்துவாரு. ஆக அந்த செல்ஃப் அக்சலரேஷன் இருக்கும். அண்ட் டிரெக்ஷன். எதை நோக்கி போறீங்க, என்ன வேணும், அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க. நான் கோயம்புத்தூர் போகணும்னு நினைச்சா மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்கினா நான் எப்படி கோயம்புத்தூர் போவேன்? ஸோ என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய வணிகத்துல, என்னுடைய தொழில்ல நான் எதை நோக்கி போகிறேன், என்னுடைய கோல் என்ன? சார் சொன்னார், கோல் பத்தி சொன்னாரு. அந்த ஃபுட்பால் மேட்ச் நல்லா இருந்தது. அந்த கோல் என்ன? அந்த கோல் வந்து எங்க போய் ரீச் ஆகுது? அது அந்த ரீச் பண்ற கோலா அல்லது ரீசனபிளா இருக்கா அல்லது நான் ரீச்சபிள் கோலான்னு பாத்துக்கணும். ஒரு 10 லட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து 1,20,000 சம்பாதிக்கிற மாதிரி ரீச் பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க எனக்கு அடுத்த வருஷம் 15 லட்சம் சம்பாதிக்க முடியாது. ஸோ கோல் ஷுட் பி கரெக்ட். அண்ட் டிட்டர்மினேஷன். அந்த கமிட்மெண்ட் இருக்கணும் சார். வியாபாரத்தில் கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும்,
ஒரு ஒரு அடைந்தே தீர்வுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். அண்ட் டிசிப்ளின் சார், எந்த வியாபாரத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கு சார், ஒரு ஒழுக்கம் இருக்கணும் சார், நல்ல நெறிமுறைகள் இருக்கு சார், நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். நான் உங்களை எல்லாம் சொன்னேன், நீங்க எல்லாமே தெய்வங்கள். ஸோ தெய்வம் எப்போதும் நல்லதான் நடக்கும். இந்த 555 தெய்வங்கள் எங்க இருந்தாலும் நல்லதான் செய்யணும். அண்ட் டைனமிசம் சார், டைனமிசம் இஸ் இம்பார்ட்டன்ட் சார். நல்ல ஆக்டிவா, நல்ல இன்வால்மெண்டா, சக்சஸ் நோக்கி சொல்ற மாதிரி நடக்கணும் சார். அந்த மாதிரி நடந்தாதான் சார் இந்த தொழில் முனைவோருக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பும் நல்ல வெற்றியும் கிடைக்கும். இதை இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரமாதமா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுந்தருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். ப்ரொஃபசர் பிரகாஷ் நல்லா மாடரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி நவீன் நல்லா மாடரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய பண்ணுங்க சார், இது இத்தோட நிறுத்தாதீங்க, இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடத்துங்க சார். உங்க காலேஜ்ல சொல்லி நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த நிகழ்வோட நிறுத்தாதீங்க. நான் எங்களுடைய ஃபீல்டரை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். சுந்தர் நாளைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். யாரை பார்த்தாலும் சுந்தர் தவிர்க்க முடியாத சக்தி ஆகணும். இப்பவே அப்படிதான் இருக்காரு, இன்னும் மேல்மேலும் வரணும். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய 114 பேர் இப்ப இருக்காங்க. இந்த 114 பேருக்கும் எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், எல்லா ஆரோக்கியமும், எல்லா புகழும், எல்லா வியாபாரமும், எல்லா வியாபாரத்தில் சக்சஸும் உண்டு, வாழ்வாங்கு வாழணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி சுந்தர், நன்றி. மிக்க மகிழ்ச்சி சார். இந்த அழைப்பை ஏற்று காலையில ஏர்லி மார்னிங் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து மிக்க மிக்க மகிழ்ச்சி. கமாலுதீன் டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்தது. நீங்களாம் ஒரு நாலேஜ் பேங்க். உங்களெல்லாம் உங்களுடைய அறிமுகம், உங்களோட நட்பை நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சேர்ந்து செய்யக்கூடிய பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு போறோம் சார். அடுத்தடுத்து மக்களுக்கு நிறைய சமூக பணி பண்ணணும். ஐ வில் கம் பேக் டு வித் ஸ்ட்ராங் பிளான்ஸ். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பயணிப்போம், சமூகத்துல பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சார். மிக்க மகிழ்ச்சி அண்ட் தேங்க்ஸ் டு மாடரேட்டர்ஸ். கண்டிப்பா, நிச்சயமாக சார். மிக அற்புதமான ஒரு மணி நேரம், கிட்டத்தட்ட வரக்குறைய 1.5 மணி நேரமாக மிக அற்புதமான உரையை நிகழ்த்தி இருந்த நம்மளுடைய கமாலுதீன் சார் அவர்களுக்கும், மோகன் சார் அவர்களுக்கும், சந்தீப் சார் அவர்களுக்கும், நம்மளுடைய சுந்தர் சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை குறித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்பான்சர். அந்த அடிப்படையில் நம்மளுடைய மெயின் ஸ்பான்சராக கொண்டிருக்கிற நம்மளுடைய அனில் ஃபுட் அண்ட் அதுக்கு கோஸ்ட் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய கதை இன்ஸ்டியூஷன், மீடியா பார்ட்னராக சூரியன் எஃப்எம், அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிட்டு